يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கருமங்களிலே மிக மோசமானவைகள் பிதஅத்துகள். எல்லா பிதஅத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு செல்லும் என்று சொன்னவனாக சொற்கூடவே ஆரம்பிச்சுகின்றேன். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, வல்லவன் ரஹ்மானின் பேரவர்களால் அவருடைய மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஒரு சில விடயங்களை கேட்டறிவதற்காக வேண்டி நாம் எல்லாம் எம்மை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவருக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பதாக சொன்னார்கள். எனவே அந்த அடிப்படையில் அல்லாஹ் எங்களோடு இறக்கப்பட்டு அவனுடைய மாளிகைக்கு எங்களில் சிலரை வரவழைத்து இந்த சொற்பொழிவை கேட்கச் செய்வதோடு இந்த இடத்துக்கு வராமல் இருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்காக ஒலிபெருக்கியினூடாக இந்த சத்தத்தை எங்களுடைய வீடுகளுக்கு, கடை தெருக்களுக்கு வரச் செய்து எங்களுக்கும் கேட்கச் செய்கின்றான், இஸ்லாத்தை படிக்கின்ற கேட்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தை தருகிறான் என்பதை இந்த ஒலிபெருக்கி சத்தத்தை கேட்கின்ற ஒவ்வொரு இஸ்லாமிய உறவுகளும் உள்ளத்தில் ஆழமாக நிறுத்திக் கொண்டு இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை தருகின்ற அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் முகமாக இந்த இடத்தில் என்ன சொல்லப்படுகின்றனவோ அவைகளை காது நாட்டி கேளுங்கள். குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரத்தோடு என்னவெல்லாம் சொல்லப்படுகின்றனவோ அவைகளை முடியுமான அளவு வாழ்க்கையிலே அமல்படுத்துங்கள். நாங்கள் எவைகளை வாழ்க்கையிலே அமல்படுத்துகின்றோமோ அவைகளை அடுத்த சகோதர சகோதரிகளுக்கு எடுத்துச் சொல்லிக் கொடுப்பதன் மூலம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்ற மனிதர்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு நானும் நீங்களும் முயற்சி செய்ய வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இன்றைய இந்த நிகழ்ச்சியினூடாக ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஒரு சில விடயங்களை எடுத்துச் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று பேசுகிற பொழுது நிறைய கடமைகள் இருக்கின்றன. சுருக்கமாக சொல்வதானால் ஒரு முஸ்லிம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் சுயநலவாதியாக இருக்க முடியாது, பிறர் நலம் நாடக்கூடியவனாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு முஸ்லிமும் தனக்குள்ள கடமையை நான் நிறைவேற்றுகிறேனா என்பதை பற்றி ஒரு கேள்வி கேட்டு பதில் தேட வேண்டுமாக இருந்தால் நான் கேட்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வி என்னவென்றால், நான் ஒரு சுயநலவாதியாக தன்னை மாத்திரம் சிந்திக்கக்கூடியவனாக இருக்கிறேனா அல்லது பிறர் நலம் நாடக்கூடியவனாக எல்லா மக்களை பற்றியும் முஸ்லிம்களை பற்றியும் சமூகத்தை பற்றியும் சிந்திக்கக்கூடியவனாக இருக்கிறேனா என்ற கேள்வியை மாத்திரம் கேட்டு நாங்கள் பதில் தேடுவோமாக இருந்தால், சுயநலவாதி என்ற பதில் வருமாக இருந்தால் நாங்கள் பேர் தாங்கி முஸ்லிம்கள் தான், உண்மையான முஸ்லிமாக மாற முடியாது. பிறர் நலன் நாடக்கூடியவர்களாக, சமூகத்தை பற்றி சிந்திக்கக்கூடியவர்களாக
நாங்கள் இருக்கிறோம் என்ற பதில் வருமாக இருந்தால் நாங்கள் உண்மையில் இஸ்லாத்தின் பார்வையில் ஒரு முஸ்லிமாக இருக்க முடியும் என்ற ஒரு பதிலை கண்டுகொள்ள முடியும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் முஸ்லிமு, முஸ்லிம் என்றால் யார்? மன் ஸலிம அல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி என்று சொன்னார்கள். தன்னுடைய நாவாலோ தன்னுடைய கரத்தாலோ அடுத்தவனுக்கு தீங்கு செய்யாதவன் தான் உண்மையான முஸ்லிம் என்று சொன்னார்கள். இந்த வரைவிலக்கணத்தை எடுத்து பாருங்கள். முஸ்லிம் என்றால் பொதுவாகவே லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மத் ரசூலுல்லாஹ், முஹம்மது என்பவர் அல்லாஹ்வுடைய தூதர் என்று ஏற்றவர்கள் அனைவரும் முஸ்லிமாக இருந்தாலும் கூட நடைமுறை வாழ்க்கையிலே முஸ்லிமை நபிகளார் வரைவிலக்கணப்படுத்துகிறார்கள். இப்படி உண்மையான முஸ்லிம் என்று சொன்னால் தன்னுடைய நாவாலோ தன்னுடைய கரத்தாலோ அடுத்தவனுக்கு தீங்கு செய்யாதவனாக இருக்க வேண்டும். எனவே தன்னை மாத்திரம் சிந்திப்பவன் முஸ்லிம் அல்ல. அடுத்தவர்களுக்கு தன்னால் தீங்கு நடக்கிறதா அல்லது நலவு நடக்கிறதா, என்னுடைய நாவால் அடுத்தவனுக்கு நல்லது நடக்கிறதா கெட்டது நடக்கிறதா, என்னுடைய செயற்பாடுகளினால் அடுத்தவனுக்கு நல்லது நடக்கிறதா கெட்டது நடக்கிறதா என்பதை அளவுகோலாக வைத்து தன்னைத்தானே உரசி பார்த்துக் கொள்ள முடியும். உண்மையான முஸ்லிமா அல்லது பேர் தாங்கி முஸ்லிமா என்பதை கேள்வி கேட்டு பதில் காண முடியும் என்ற ஒரு அளவுகோலை இஸ்லாம் வைத்திருக்கிறது. அதே போல ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னார்கள்? அல் முஸ்லிமு அகுல் முஸ்லிம் என்று சொன்னார்கள். ஒரு முஸ்லிம் என்று சொன்னால் அடுத்த முஸ்லிமுக்கு சகோதரன் என்று சொன்னார்கள். எனவே சகோதரன் என்ற அடிப்படையில் ஒரு முஸ்லிம் தன்னை மாத்திரம் சிந்திப்பவனாக இருக்க முடியாது. அடுத்த முஸ்லிமுக்கு சகோதரன் என்றால் எப்படி இருக்க வேண்டும்? அடுத்தவர்களை பற்றி சிந்திப்பவனாக இருக்க வேண்டும். அடுத்த முஸ்லிம்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்பவனாக இருக்க வேண்டும். அதனால் நபிகள் சொல்கிறார்கள், லா யஸ்லிமு, ஒரு முஸ்லிம் அடுத்த மனிதனுக்கு அநியாயம் செய்ய மாட்டான். எப்படி ஒரு உண்மையான முஸ்லிமை நபிகளால் அடையாளப்படுத்துகிறார்கள் பாருங்கள். ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமுக்கு அநியாயம் செய்ய மாட்டானா? எந்த அடிப்படையில்? எதுவெல்லாம் அநியாயம் என்று வருமோ, காணி பிடிப்பதாக இருக்கட்டும், சொத்தை பறிப்பதாக இருக்கட்டும், மானத்தை பறிப்பதாக இருக்கட்டும், எந்த அடிப்படையில் அநியாயம் என்று வருகிறதோ அதிலே ஒரு முஸ்லிம் ஈடுபட மாட்டான். பல எஸ்துரு, ஒரு முஸ்லிம் அவன் உண்மையான முஸ்லிம் என்று சொன்னால் அடுத்த முஸ்லிமுக்கு கேடு செய்ய மாட்டான், அடுத்த முஸ்லிமை ஏமாற்ற மாட்டான், அடுத்த முஸ்லிமுக்கு சதி செய்ய மாட்டான். அதே போல நபிகள் சொல்கிறார்கள், லா யக்லிபு, அடுத்த முஸ்லிமுக்கு பொய் சொல்ல மாட்டான். இப்படி ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அளவுகோலை இஸ்லாம் சொல்லித் தருகிறது. இப்படியெல்லாம் நடந்து கொள்பவன் தான் உண்மையான முஸ்லிம் என்ற ஒரு கருத்தை இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகிறது. லா யஸ்கிரு, நபிகள் சொல்கிறார்கள், ஒரு உண்மையான முஸ்லிம் அடுத்த முஸ்லிமை இழிவாக பார்க்க மாட்டான், இரண்டாவது தரத்தில் வைத்து பார்க்க மாட்டான் என்று சொல்கிறார்கள். இப்படி ஒரு முஸ்லிமுக்குரிய வரைவிலக்கணத்தை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய ஹதீஸ்களில் சொல்கிறார்கள். இன்னொரு உதாரணத்தை பாருங்கள். நபிகளார் சொன்னார்கள் தானே, மஸலுல் முஃமினீன ஃபீ தவாத்துஹிம் வ தராஹுமிஹிம் வ தஆத்துபிஹிம் வ தவாசுலிஹிம் கமஸலில் ஜஸதில் வாஹிதி என்று சொன்னார்கள். ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில், ஒரு மூமினை பொறுத்தவரையில் அடுத்த மூமினோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவன் சுயநலவாதியாக இருக்க மாட்டான். இதுதான் ஒரு முஸ்லிமுக்கு நபிகள் சொன்ன வரைவிலக்கணம். எந்த ஒரு கட்டத்திலும் ஒரு முஸ்லிம், ஒரு மூமின் என்று வந்துவிட்டால் சுயநலவாதியாக தன்னை மாத்திரம் சிந்திப்பவனாக இருக்க மாட்டான். அதற்கு மாறாக நபிகள் சொல்கிறார்கள், இரக்கம் காட்டுகிற விடயத்திலும் பாசம் காட்டுகிற விடயத்திலும் ஒருவரை ஒருவர் சேர்ந்து நடக்கிற விடயத்திலும் ஒரு மூமினுக்கு உதாரணம் எதை போன்று தெரியுமா? கமஸலில் ஜஸதில் வாஹிதி என்று சொன்னார்கள். ஒரு உடம்பை போன்று என்று சொன்னார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு உடம்பை போன்று என்றால் என்ன? ஒரு உடம்பு என்று சொன்னால் அந்த உடம்பிலே பல உறுப்புகள் இருக்கின்றன. தலை என்ற பகுதி இருக்கிறது, அதே போன்று கை கால் என்ற பகுதிகள் இருக்கின்றன, அதே போன்று இன்னும் பல பகுதிகள் இருக்கின்றன. இது அனைத்தும் சேர்ந்ததாகத்தான் ஒரு உடம்பு இருக்கிறது. ஒரு உடம்பு சுயநலவாதியாக இருந்தால் தலை இருக்கிறது, இந்த தலை சுயநலவாதியாக இருந்தால் அடுத்த பகுதிகள் கெட்டு போய்விடும். கை சுயநலவாதியாக இருந்தால் அடுத்த பகுதிகள் கெட்டு போய்விடும். இந்த உடம்பை பொறுத்தவரையில் ஒரு பகுதி இன்னொரு பகுதியோடு தொடர்பு ஓட்டதாக இருப்பதை பார்க்கிறோம். காலிலே ஒரு முள் குத்துகிறது, காலிலே ஒரு முள் குத்துகிறது.
உனக்கு வலி வந்தால் எனக்கு என்ன என்று தலை இருக்க மாட்டார். அப்படிதானே? காலில் ஒரு முள்ளு குத்தினா அதுக்கு கண்ணீர் சொட்டுக்களை வடிக்கிறது, தலை வடிக்கிறது, தலை சுத்துகிறது. இப்படி முழு உடம்பும் அந்த வருத்தத்தை விடுகிறது. நபிகளார் என்ன உதாரணம் சொல்கிறார்கள்? நபிகளார் சொல்கிறார்கள், தலை வலிக்கிறது என்று சொன்னால் அதற்காக கண் தூங்க மாட்டேன் என்று சொல்கிறது. நபிகளார் சொன்ன உதாரணத்தை பாருங்க. தலைதான் வலிக்கிறது, அந்த தலைக்கும் கண்ணுக்கும் இருக்கிற தொடர்பு என்ன? தலைக்கு வலி வந்தால் எனக்கு என்னவென்று கண் போக மாட்டாது, கண் தூங்க மாட்டேன் என்று சொல்கிறது. இது நபிகளார் சொன்னது. இன்னும் உதாரணத்தை எடுத்து பாருங்களேன். தலை வலிக்கிறது, இந்த வயிறு, இந்த வாய் எதை போட்டாலும் தின்னுமா? தலைக்கு தானே வலி அப்படின்னு சொல்லி வாய்க்கு போடுறதையெல்லாம் வயிறு ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாது, நாக்கு ருசிக்கவும் மாட்டாது. இதுதானே? என்ன ருசியான புரியாணியை போட்டாலும் வாய் கசப்புன்னு சொல்லும். இப்படிதானே? டீல சீனிக்கு மேல சீனியை போட்டு குடிச்சாலும் நாக்கு ருசிக்க மாட்டாது, கசப்புன்னு சொல்லுது. காரணம் என்ன? தலைக்கு வந்த வலி அதை நாக்கு உணருதுன்னு சொன்னா, சில சாப்பாட்டை நீங்க வயிற்றுக்கு போட்டீங்கன்னா தொண்டையை தாண்டி போயிடும், ஆனா வயிறு ஏற்றுக்கொள்ளாது. என்ன? அப்படியே வாந்தியா வந்துடும். காரணம் என்ன? தலை வலிக்கலாம். அதனால வயிறு என்ன செய்து கவலைப்படுதாம். இந்த அளவு உடம்புக்கு இடையில ஒரு தொடர்பு இருக்குதுன்னு சொன்னா, உங்களுக்கு தலைவலி வந்தா காலால நடக்கலுமா? நான் கேட்கிறேன். இந்த ரசூலுல்லாஹ் சொல்ற அற்புதமான உதாரணத்தை பாருங்க. இது போன்றதான் ஒரு மூவி இருக்க வேண்டுமா? சுயநலவாதியாக இருக்கக்கூடாதாம். ஒரு உடம்பு எப்படி ஒன்றை ஒன்று பொறுப்பெடுத்து ஒரு உறுப்பின் வருத்தத்தை அடுத்த உறுப்பு உணர்ந்து ஒரு கட்டமைப்பாக இருக்கிறதோ அதே போன்றுதான் ஒரு முஸ்லிம் இருக்க வேண்டுமா? இப்படி ஒரு முஸ்லிம் எந்த கட்டத்திலும் சுயநலவாதியாக இருக்கக்கூடாது. எனவே ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ற அந்த பகுதியை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், முழுக்கவும் ஒரு முஸ்லிம் தன்னை விட அடுத்தவர்களை நேசிப்பவர்களாக இருக்க வேண்டும், அடுத்தவர்களுக்கு நலவை நாடுபவர்களாக இருக்க வேண்டும். அல்-குர்ஆன் இதை பற்றி நிறைய இடங்களில் சொல்லி காட்டுகிறது. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், முஸ்லிம்களை அல்லாஹ் 3 வகையினராக பிரிக்கிறார். மூமின்கள் இருக்கிறார்கள் தானே? இந்த ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலிருந்து ஈமான் கொண்ட அந்த சமூகத்தை, கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய சமூகத்தை 3 வகையினராக பிரிக்கிறார். அதில் ஒரு சாரார் எப்படி முஹாஜிர்கள் என்று சொல்கிறோம். நபிகளார் மக்காவிலே பிரச்சாரம் செய்கிறார்கள். அங்கே ஒரு சாரார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அங்கே வாழ முடியாத நிலை ஏற்படுகிறது. அதற்கு பிறகு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அங்கிருந்து தன்னுடைய வீட்டை, தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய சமூகத்தை, தன்னுடைய நாட்டை துறந்து மதீனாவுக்கு செல்கிறார்கள். இதற்கு ஹிஜ்ரத் என்று நாங்கள் சொல்லுவோம். இவர்களுக்கு, இந்த ஹிஜ்ரத் செய்தவர்களுக்கு முஹாஜிர்கள் என்று சொல்லுவோம். அவர்களை ஒரு சாராராக அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு சாராராக மதீனாவிலே இருந்தவர்கள், மக்காவிலிருந்து தன்னை நோக்கி வந்த அந்த இஸ்லாமிய உறவுகளை, அந்த இஸ்லாமிய சகோதரர்களை தன்னுடைய சகோதரர்களாக, தன்னுடைய உறவுகளாக எடுத்து உதவி செய்தவர்கள் அன்சாரிகள் என்று அழைக்கப்படுகிறார். அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிற பொழுது இரண்டாவது கூட்டமாக வல்லதீன தபவ்வஉ الدار والإيمان من قبلهم يحبون من هاجر إليهم ولا يجدون في صدورهم حاجة مما أوتوا ويؤثرون على أنفسهم ولو كان بهم خصاصة. அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுகிறான்? மதீனாவிலே ஏற்கனவே ஈமான் கொண்டு அந்த மதீனாவிலே வாழ்ந்தவர்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? வல்லதீன தபவ்வஉ الدار والإيمان من قبلهم يحبون من هاجر إليهم. அவர்களை நோக்கி ஹிஜ்ரத் செய்து வந்தார்கள் அல்லவா, அந்த மக்கா வாசிகளை நேசித்தார்களாம். இப்படி இன்றைக்கு நாங்கள் ஒரு ஊராக வாழ்கிறோம், ஒரு சமூகமாக வாழ்கிறோம். கல்லுமலை பிரதேசம் என்றால் அங்கே ஒரு சமூகமாக வாழ்கிறோம். அபுகஸ்லாவையே அரசோத பிரதேசம் என்றால் அங்கே ஒரு சமூகமாக வாழ்கிறோம். நாங்கள் பிறந்து வாழ்கிற இடம், திருமணம் முடித்து வாழ்கிற இடம், குடும்பமாக வாழ்கிற இடம். ஆனால் அங்கே நடந்தது என்ன தெரியுமா? மக்காவில் இருப்பவர்கள் கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருக்கிற மதீனாவை நோக்கி சொல்கிறார்கள். அவர்களுக்கு என்ன உறவு இருந்திருக்கலாம்? அவர்களுக்கு என்ன பாரம், என்ன தொடர்பு இருந்திருக்கலாம்? ஈமான் என்பதை தவிர, இஸ்லாம் என்பதை தவிர அந்த மதீனா வாசிகளுக்கும் மக்கா வாசிகளுக்கும் தொடர்பில்லை. ஆனால் எப்படி மாறுகிறார்கள்? தன்னை நோக்கி வந்தவர்களை நேசித்தார்களா? இன்றைக்கு எங்களை ஈமான், எங்களுடைய இஸ்லாம் பக்கத்து வீட்டுக்காரனோடு நாங்கள் சந்தோஷமாக இல்லை. இப்படித்தானே? பக்கத்து வீட்டுக்காரனை விட்டுடுவோம். எங்களை மாப்பிள்ளையிட உம்மா அப்பா அவர்களோடு சந்தோஷமாக இல்லை. மாப்பிள்ளையிட சகோதரர், அந்த சகோதரிகள் மைனிமார்கள் சொல்லுவோம். இப்படிதானே? மாப்பிள்ளையிட சகோதரர்களோட உறவு வேண்டாம், நிச்சயம் நல்ல மொத்தமா உறவை காட்டியும் பரவாயில்ல, கண்டா சராஞ்சொலி கொடுத்து பேசிக் கொடுறது பிரச்சனையே இல்லை. மைனிமார்களோட என்ன உறவு இருக்குது?
அடுத்த பக்கத்துல மாப்பிளமார எடுத்துக்கொண்டா தந்த குஞ்சாதிர உமா அப்பா மாமா மாமின்னு சொல்லுவோம். என்ன உறவு இருக்குது? அவர்களோட பக்கத்துல மைனிமாரோட பேசாவிட்டாலும் பரவாயில்ல, நச்சாமாரோட என்ன உறவு இருக்குது? தந்த குஞ்சாதிர சகோதரர்களே, இப்படி நாங்க பார்த்தா கூட எந்த தொடர்பும் இல்லாமல், எந்த உறவுகளும் இல்லாமல், இவர்களுக்கு இடையில ஒரு ஒருங்கிணைப்பு பிடித்து ஒரு பிடிமானம் இல்லாமல் பிரிந்த வைராக்கியம், குரோதம் என்று வாழ்கிற நிலையை பார்க்கிறோம். ஆனால் அந்த ஈமானிய சமூகம் குர்ஆன் ஹதீஸினால், அல்லாஹ்வுடைய கட்டளை, நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறையினால் உருவாக்கப்பட்ட அந்த சமூகம் எப்படி இருந்தது? தன்னை நோக்கி வந்தவர்களை நேசித்தார்கள். விஷை போல மண் ஹாஜரையிலையும் அதை விட சிறந்தது தெரியுமா? நம்ம கூட சில நேரத்துல நேசிச்சிடலாம், அப்படிதானே? தந்த குடும்பமே, தந்த பக்கத்து வீடு, தந்த ஊர்வாசி என்று நேசிக்கலாம், ஊர்வாசி என்ற நேசம் இருக்கலாம். ஆனா தன்னை விட அவன் முன்னேறி செல்றான்டா, அவனை பார்த்தா ஒரு பைக் அடிப்புன்னு சொல்லுவோம், நெஞ்சு பத்ததுன்னு சொல்லுவோம், அப்படிதானே? பொறாம, வைராக்கியம். அவன் முன்னேறத பார்த்தா சும்மா இருக்கலாது. அவன் ஒரு கடை 2 கடை ஆகுது, ஒரு காணி 2 காணி ஆகுது, ஒரு வீடு 2 வீடு ஆகுது. அவனுக்கு பிறந்த பிள்ளைகள் எல்லாம் படிச்சு முன்னேறி வராங்க. ஒருத்தர் டாக்டர், ஒருத்தர் அப்படி இப்படி வரும்பொழுது நம்மள உள்ள சும்மா இருக்காது, அப்படிதானே? வயிறு பத்தும், தேசிக்கு வந்துடும், அப்படிதானே? ஆனால் அந்த சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? பலா யஜிதூன ஃபீ சுதூரிஹிம் ஹாஜத்தன் மிம்மாவுது. மக்காவிலிருந்து வந்தவர்கள் மதீனாவுக்கு வந்து முன்னேறி செல்கிறார்கள். அவர்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து, அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதை பார்த்து உள்ளத்தில் எந்த தேவையும் கொள்ளவில்லை, சந்தோஷப்பட்டார்கள், உள்ளத்தால சந்தோஷப்பட்டார்கள். ஒரு பகுதி என்ன? உள்ளத்தால நேசித்தார்கள் ஒரு பகுதி. 2வது பகுதி அந்த நேசம் உடைஞ்சு போற கட்டம் இருக்குது. எங்க ஊருக்கு புதுசா ஒருத்தர் வருவார், வந்தான் வருத்தான்னு சொல்லுவோம் தானே? வந்தான் வருத்தான நம்ம வந்த புதுசில நேசிப்போம். அவர் ஊருக்கு வந்து அவருக்கு மக்கள்கிட்ட செல்வாக்கு மதிப்பு கிடைச்சி ஊர்ல ஒரு பெரியாராவ போல நம்ம ஆரம்பத்துல நேசிச்சோமே, எப்படி தெரியுமா மாறுவோம்? வந்தான் வருத்தானுக்கு என்ன வேலை? அவர் ஒரு மசூரா சொன்னா கூட அவர் வந்தான் வருத்தான், அப்படி பார்க்கிற ஒரு நிலைமை காலப்போக்குல வந்துருமா இல்லையா? சும்மா கேட்கிறேன். ஒவ்வொருத்தரும் தன்னை மனசுல கைய வச்சு கேட்டு பாருங்க. ஆனால் அந்த அன்சாரி நபி தோழர்கள் எப்படி இருந்தார்கள்? தந்த உள்ளத்தால அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதில் எந்த தேவையும் காணவில்லையாம், வெறுப்பு காணவில்லையாம், ரோஷம் காணவில்லையாம். அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதை பார்த்து சந்தோஷப்பட்டார்களாம். அல்லாஹ் அக்பர்! எப்படி ஒரு ஈமானிய உறவு என்று பாருங்கள், எப்படி ஒரு பிணைப்பு என்று பாருங்கள். அடுத்த முஸ்லிமை மதித்து வாழ்கிற பண்பை பாருங்கள். அது மாத்திரமல்ல, இது 3வது பண்பு. தனக்கு தேவை இருந்தா தண்ட தேவையை பின்னுக்கு போட்டு தண்ட சகோதரன் தேவையை முற்படுத்துவார்களாம். தன்னை விட அடுத்தவர்களை தேர்வு செய்தார்கள். அல்லாஹ் அக்பர்! எப்படி ஒரு ஈமானிய உறவு என்று பாருங்கள். இந்த பண்புகள், நாங்கெல்லாம் முஸ்லிம்கள் தானே, எங்கள்கிட்ட இந்த பண்புகள் இருக்குதா? அப்படி மார்க்கத்தை பேசுற உலமாக்களுக்கு இடையில போட்டி போறாம என்ன இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம்? குர்ஆன் ஹதீஸை பேசுகிறான் என்ற ஒரு காரணத்துக்காக நமக்கு என்ன தவற கண்டாங்க? உதாரணத்துக்கு தௌஹீத் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் நான் சொல்றதாக இருந்தா, இன்றைக்கு தௌஹீதை பேசுகின்ற குர்ஆன் ஹதீஸை பேசுகிற உலமாக்கள் சமூகத்தில் என்ன வழிகேட்டை போதித்தார்கள்? குர்ஆன் ஹதீஸில் இல்லாத ஒரு வழிகேட்டை போதிச்சாங்களா? அது சஹாபாக்களுடைய காலம் தொட்டு இன்று வரைக்கும் வரக்கூடிய ஒரு சத்தியத்துக்கு எதிராக பேசினார்களா? இல்லை. குர்ஆன் ஹதீஸை தெளிவா பேசுறாங்க, அவ்வளவுதான். குர்ஆன் ஹதீஸ அதனுடைய ஆதாரத்தோடு பேசுகிறார்கள். என்ன? சமூகத்தை புறவு பண்ணி, சமூகத்துல வெறுப்புணர்வு கசப்பார்வை உண்டு பண்ணி, மிம்பர் மேல கேட்ட விடுறது இல்ல, பள்ளிக்கு வர விடுறது இல்ல, இப்படி எல்லாம் பார்க்கிறோம். நம்ம மார்க்கத்தை பேசுறவர்களிடத்துல வெறுப்புணர்வு கசப்புணர்வு இருக்குதுண்டா, அந்த மார்க்கத்தை கேட்கிற மக்களோட நிலைமை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு ஒரு மனிதனை புரிந்து கொள்ளாத ஒரு நிலை, ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமை புரிந்து கொள்ளாத ஒரு நிலை, அடுத்த முஸ்லிம் சொல்ற கருத்தை காதால கேட்கிறதே இல்லை. அந்த அளவுக்கு மக்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? அடுத்த முஸ்லிமை பற்றிய வெறுப்புணர்வு, ஒரு கசப்புணர்வு வாழ்கிறார்கள் என்றால் அந்த ஈமானிய சமூகம் எப்படி இருந்தது? வந்தவர்களை நேசித்தார்கள், அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதை பார்த்து எந்தவித தேவையும் காணவில்லை, தன்னை விட அடுத்தவர்களை தேர்வு செய்தார்கள். அடுத்த கூட்டம், 3வது கூட்டம் யார் தெரியுமா? அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிற பொழுது 1வது முஹாஜிர்கள், 2வது அன்சாரிகள், 3வது அவர்களுக்கு பின்னால் வந்தவர்கள், கியாமத்தினால் வரைக்கும் வரக்கூடியவர்களுக்கு இந்த பண்பு இருக்கணுமா? எப்படி? வல்லதீன ஜாஊ மின் பஅதிஹிம் யகூலூன ரப்பனா இக்ஃபிர் லனா வ லிஇக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான். எப்படி?
அந்த அன்சார் முஹாஜிர்கள் அன்சாரிகளுக்கு பின்னால் வந்தவர்கள பண்பு எப்படி இருக்குமா? யா அல்லாஹ் ரப்பனா குஃபிர் லனா, எங்களுடைய பாவத்தை மன்னித்து விடு, வல் இஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான், எங்களுக்கு முன்னால் ஈமானோட மௌத்தா போனாங்களே அவர்களோட பாவத்தை மன்னித்து விடு. இது கேட்டு கூட அவங்க சொல்லுவாங்களாம், சபகூனா பில் ஈமான் வலா தஜ்அல் ஃபீ குலூபினா இல்லல் லல்லதீன, இதுதான் தேவைப்படுது. எப்படி கேட்க சொல்றாங்களா? வலா தஜ்அல் ஃபீ குலூபினா இல்லல் லல்லதீன ஆமனூ, மூமின்கள் இருக்கிறார்கள் தானே, ஈமான் கொண்டவர்கள் இருக்கிறார்கள் தானே, அவர்களை பற்றிய குரோதம், அவர்களை பற்றிய குரோதம், அவர்களை பற்றிய ஒரு வஞ்சகம், அதை என்னுடைய உள்ளத்தில் வைத்து விடாதே. அல்லாஹ் அக்பர். ஒவ்வொருத்தரும் கையில வச்சு கேட்டு பாருங்க, இந்த துவாவை நாங்க கேட்கிறோமா? யாராவது ஒருத்தர் கையேந்தி யா அல்லாஹ் மூமின்களை பற்றி ஒரு வெறுப்புணர்வை எங்க உள்ளத்துல போட்டாலே கேட்கிறோமா? அடுத்த முஸ்லிமை பற்றி ஒரு தப்பான அபிப்பிராயத்தை, ஒரு கெட்ட சிந்தனையை என்னுடைய உள்ளத்தில் போட்டு விடாதேன்னு கேட்கிறோமா? யாருமே கேட்கறது இல்லை. அப்ப எப்படி நம்ம ஒரு உண்மையான முஸ்லிமாக இருக்கலாம்? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் அல் குர்ஆனிலே மூமின்களை 3 வகையாக பிரிக்கிறான். அதுல கலிந்து போன 2 கூட்டம் முஹாஜிர்கள் அன்சார்கள், அவங்க மௌத்தா போயிட்டாங்க, அவர்கள்ட்ட பெருக்கம் இல்லை. உங்களுக்கு முஹாஜிர்கள் அன்சார்கள்ட்ட பெருக்கம் இல்லை. ஆனால் 3வது கூட்டம் இருக்கிறாரே, அவர்கள் கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடியவர்கள். யாரா எங்களோட பாவத்தை மன்னிச்சிரு, எங்களுக்கு முன்னால யாரெல்லாம் ஈமானோட மௌத்தா போனாங்களோ அவர்களோட பாவத்தை மன்னிச்சிரு. எங்கட உள்ளத்துல அடுத்த மூமிங்களை பத்தி கெட்டெண்ணம், அடுத்த மூமிங்களை பற்றிய வெறுப்பு, அடுத்தவர்கள் மூமிங்களை பற்றிய வஞ்சகம் எங்க உள்ளத்துல வச்சிராதேன்னு கேட்பாங்களாம். அங்க கேட்கிறோமா? எப்படி ஒரு ஈமானிய புடப்பு வரும்? நான் சும்மா சொல்றேன், இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன். இந்த தௌஹீது பள்ளியில மஸ்ஜித் அபூபக்கர்ல தௌஹீது பள்ளி தானே, வஹாபி பள்ளி தானே, வரிகத்து பள்ளி தானே, நம்ம ஏன் நம்ம இருக்கிற சமூகத்துக்கு பேசாம ஏன் ஒளிபெருக்கிய போட்டு மக்களுக்கு சொல்றோம்? நிறைய பேர் சிந்திக்கிறாங்க இத, ஏன்டா இவங்க மட்டும் மைக்க போட்டு போட்டு கத்திக்கிட்டு இருக்கிறாங்க, கத்தலாக யோசிக்கிறாங்க. நம்ம ஏன் மைக்க போட்டு சொல்றோம்? இந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெரும்பான்மை இஸ்லாமிய சகோதர சகோதரிகள், நாங்க சொல்ற இந்த ஈமானி உறவுகளாம், நாங்க யாரையும் காபிர்னு சொல்றது இல்ல, நரகவாதின்னு நாங்க யாருக்கும் பட்டம் குத்துறது இல்ல. நாங்க தெளிவாக சொல்கிறோம், இந்த பள்ளியை எதிர்க்கக்கூடிய வஹாபி பள்ளி என்று பேசக்கூடிய இந்த அபுகஸ்தலாவை வாழ் ஈமானிய உறவுகள் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் என்றுதான் சொல்கிறோம். நாங்கள் யாரையும் காபிரி என்றோ நரகவாதி என்றோ சொல்றது இல்லை. ஆனா எங்களை காபிர்னு நினைக்கிறாங்களே, எங்களை நரகவாதின்னு நினைக்கிறாங்களே, நாங்க அதனாலதான் ஒளிபரிக்க போட்டு சொல்றோம். நாங்க பேசுறத கொஞ்சம் கேளுங்க, எங்களை பத்தி உங்க உள்ளத்துல கெட்டணம் இருக்குது, எங்களை பத்தி தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, இந்த முஸ்லிம்களையே இல்லாமலாக்க வந்தவன போல நினைச்சு எந்த அளவுக்குன்னா யூதர்கள் சொல்றாங்க, யூதர்கள்ட்ட அதிபதிகள் சொல்றாங்க, இஸ்ரேலியர்கள்ட்ட கைக்கூலிகள் சொல்றாங்க, அமெரிக்கால பொம்மான் எங்களை சொல்றாங்க. அல்லாஹ் அக்பர். இப்படியெல்லாம் ஒரு குரோதம், ஒரு குரோதம். நாங்களும் 5 நேரம் சொல்லுகிறோம், எல்லா முஸ்லிம்களும் முன்னோக்கிற கிபிலாவை தான் முன்னோக்குறோம், இப்படிதானே? நம்மளும் சூரத்துல் ஃபாத்திஹாவை தான் சொல்லுகிறோம். இப்படியெல்லாம் நம்ம முஸ்லிம்கள் நம்ம எந்த வகையில் அடையாளப்படுத்தல? அது சுப்பா போடலையா, அல்லது தொப்பி போடலையா? இஸ்லாமிலேயே இது முகத்துல தாடி இருக்கிறா இல்லையா? வெற்றிருக்கிறோம், நம்ம இஸ்லாமிய சூரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த அடிப்படையில நம்ம காபிர்கள் சொல்றீங்க, நம்மட கொள்கையில வரிகிறதா தெளிவா சொல்லலாமே, வந்து கேட்கலாமே, ஏன் வெறுமனே விரோதம் குரோதம் உள்ளத்துல வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? அல்லாஹ் என்ன சொல்றான்? மூமின்களை பற்றிய வெறுப்பை, ஒரு கசப்புணர்வை, ஒரு குரோதத்தை என்னுடைய உள்ளத்தில் வைத்து விடாதேன்னு கேட்க சொல்றான். சரி, வந்துட்டு என்ன கடமை? நம்ம எங்களால முடியுமானாலும் ஒளிபரிக்க கூட சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். முடியுமான அளவு இந்த ஊர்ல இருக்கக்கூடிய உலமாக்கள் சொல்வர்களை சந்திச்சு கேட்டும் இருக்கிறோம், இல்லாமல் இல்லை, கேட்டு இருக்கிறோம். ஆனா எங்கிட்ட கேட்டீங்களா? என்னத்த கேட்டீங்க? நம்மதான் ஒளிபரிக்கைய போட்டு இப்ப தெளிவா குர்ஆன்ல பேசுறோமே, நம்ம எப்படி நரகவாதி காபிர்னு சொல்றீங்க? அல்லாஹ் அக்பர். கிட்டத்துல ஒரு கிழமைக்கு முன்னால வரக்காப்புல நாங்கள் என்ற ஒரு ஊர் இருக்குது, அங்க ஒரு ப்ரோக்ராம் வைக்கிறோம். நம்ம குர்ஆன் ஹதீஸை பேசக்கூடிய ஒரு மாநாடு. உங்களுடைய பகுதிக்கும் என்ன வந்திருக்கும், போஸ்டர் வந்திருக்கும். இந்த நிகழ்ச்சியை தடை செய்யறதுக்காக போலீஸ்ல போய் என்ன பதிவு செய்யறாங்க தெரியுமா? இவர்கள் முஸ்லிம்களே இல்ல, வேற மதத்தவங்கன்னு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். அந்த பாதுகாப்பு படையை சேர்ந்தவர்கள் வந்து கேட்கிறாங்களா, அது ஒரு காபிர் சொல்லியிருந்தா பரவாயில்ல, ஒரு காபிர் இந்த கருத்தை சொல்லியிருந்தா பரவாயில்ல, உங்களை முஸ்லிம்களே வந்து சொல்றாங்களே அவன் கவலைப்பட்டு போறான். உங்களுக்கு அப்ப இந்த அளவுக்கு அதை இஸ்லாம் சொல்லி துவா கேளு,
மூமின்களை பற்றி ஒரு வெறுப்புணர்வு கசப்புணர்வு வராமல் இருக்க துவா கேளுன்னு சொல்லுது. நம்ம உள்ளத்துல இவ்வளவு வெறுப்புணர்வு கசப்புணர்வு இருக்கும் என்றால் நாங்கள் எப்படி மூமின்களாக மாறலாம், நாங்கள் எப்படி முஸ்லிம்களாக மாறலாம் என்பதை மாத்திரம் ஒவ்வொரு சிந்தனை செய்து பார்த்துக் கொண்டு ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமை, பிரதானமான கடமை என்ன? அன்பாம் இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, பிரதானமான கடமைகளை நோக்கினார் ஒரு முஸ்லிம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அதனை சொல்ல சுயநலவாதியாக இருக்கக்கூடாது. எந்த அடிப்படையில் நாங்கள் எல்லாரும் என்ன யோசிக்கிறோம், நாங்கள் எல்லாரும் விரும்புகிறது என்று சொன்னா எனக்கு சுவர்க்கம் கிடைக்கும். இப்படிதான் மறுமையில போனா ஒவ்வொருத்தரும் சுயநலவாதிகளாகத்தான் இருப்பார்கள். எவத்தல் முஜ்ரிமு லவ் யஃப்ததி மின் அஸாபி யௌமிஇதின் பிபனீஹி வஸாஹிபதி வஅதீஹி வஃஸீலத்தி அல்லதி துஸீஹி வமன் பில் அர்தி ஜமீஅன் ثم யுன்ஜீஹி. அல்லாஹ் சொல்றான், மறுமையில ஒவ்வொருத்தரும் சுயநலவாதிதான், உலகத்துல சுயநலவாதி அல்ல. அல்லாஹ் எப்படி சொல்றான், யௌமஇதின் எவத்தல் முஜ்ரிமு லவ் யஃப்ததி மின் அஸாபி யௌமிஇதின் பிபனீஹி. அந்த மறுமை நாளையில, அந்த கியாமத்து நாளையில உலகத்தில் பாவம் செய்த பாவிகள், உலகத்தில் அல்லாஹ் அல்லாத சூழலுக்கு மாறு செய்த கெட்டவர்கள் என்ன ஆசை வைப்பார்களாம், எவர்கள் முஜிரும் ஒரு எஃப்தீமின் அசாதி அமைதி நிபடி அந்த புள்ள குட்டிய நரகத்துல போட்டுட்டு தன்னை பாதுகாத்துக்குள்ள நினைப்பானாம். இது மறுமையில தவறே இல்லை. சாதிபத்தி தன்னை கொஞ்சாதி, தன்னுடைய பெற்றோர்கள், தன்னை சார்ந்திருப்பவர்கள் எல்லாரையும் கொண்டு போய் நரகத்துல போட்டுட்டு தான் சுவர்க்கம் போக வேண்டும் என்று விரும்புவான். இது சூரத்துல் மஆரிஜிலே சகல சாயிலும் அதாபின் பாக்கன் வருகிறாரு. இந்த சூறாவிலே அல்லாஹ் இந்த விடயத்தை சொல்லி காட்டுகிறான். மறுமையில ஒவ்வொருத்தரும் சுயநலவாதியம். எந்த அளவுக்குன்னு சொன்னால் அல்லாஹ் சொல்றான், சூரா அபசே என்ற சூறாவில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வைதா ஜாஅத்தி ஸாஸா, மறுமையுடைய அதிர்வு வந்துவிட்டால், அந்த சத்தம் வந்துவிட்டால், யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி, ஒரு மனிதன் தன்னை சகோதரனை விட்டு ஓடுவான். இப்படிதானே, யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி, தன்னுடைய உம்மா பாப்பா விட்டு ஓடுவான். வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி, தன்னுடைய பொஞ்சாதி புள்ள குட்டியை விட்டு ஓடுவான். லிக்குல்லி இம்ரிஇன் மின்ஹும் யௌமஇதின் ஷஅனுன் யுக்னீஹி, அந்த மறுமை நாளையில ஒவ்வொருத்தருக்கும் அவனவனுக்குள்ள வேலை இருக்குது. தன்னை பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பானா. மறுமையில ஒவ்வொருத்தரும் சுயநலவாதிகளாகத்தான் இருப்பாங்க, தெரிஞ்சுங்களா? ஆனா உலகத்தில் எப்படி இருக்கணும் தெரியுமா? நபிகளார் சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி என்று சொன்னார்கள். நபிகளார் சொன்னார்கள், உங்களில் ஒரு மனிதன் தனக்கு விரும்புகிற ஒன்றை, மூமினுக்கு நபிகளார் சொன்ன வரைவிலக்கணத்தை பாருங்கள், உங்களில் ஒரு மனிதன் மூமினாக முடியாது. ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி, தனக்கு விரும்பாத ஒன்றை தன்னுடைய சகோதரனுக்கு விரும்பாத வரையில் மூமினாக முடியாது என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். எங்கே இருக்கிறது ஈமான், எங்கே இருக்கிறது இஸ்லாம்? சிந்தனை செய்து பாருங்கள். இப்ப நம்ம எல்லாரும் யோசிச்சு பார்க்கணும், இந்த உலகத்தில், மறுமை அல்ல, இந்த உலகத்தில் தனக்கு எதை நாங்கள் விரும்புவோம்? முதலாவது விரும்புகிறது தெரியுமா? உலகத்தில் நானும் ஒரு நல்லவனா இருக்கணும், மறுமையில சூனத்தடையும். இதைதான் நாங்கள் எல்லாரும் விரும்புகிறோம். அப்ப தனக்குத்தான் விரும்பக்கூடியது என்ன? இந்த உலகத்தில் எனக்கு நல்லது நடக்க வேண்டும், அந்த நலவினூடாக மறுமையில் சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும். எனவே நம்ம எல்லாருக்கும் ஆசை, எனக்கு குர்ஆன் கிடைக்க வேண்டும், எனக்கு ஹதீஸ் கிடைக்க வேண்டும், இப்படித்தானே? இந்த ஆசை எங்களுக்கு இருக்கிறது என்றால் நாங்கள் உண்மையான மூமினாக வாழ வேண்டுமா? அந்த ஆசையை அடுத்தவர்களுக்கு அப்படியே வைக்க வேண்டும். எனக்கு குர்ஆன் கிடைக்க வேண்டும், எனக்கு ஹதீஸ் கிடைக்க வேண்டும் என்று என்னோட இடத்தை நிப்பாட்டி கொள்றது, இப்படிதானே? அல்லாஹ் ஏதோ விரும்பியோ விரும்பாமலோ எங்களுக்கு இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறார். குர்ஆன் ஹதீஸை படிக்கிற பாக்கியம், குர்ஆன் ஹதீஸை விளங்குகிற பாக்கியம் தந்திருக்கிறானா இல்லையா? நம்ம படிக்கிறோமா படிக்கலையா அது போல, ஆனா அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த பள்ளியை பொறுத்தவரை என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறது? ஒவ்வொரு பொதுமகனுக்கும் குர்ஆனை படிக்கலாம், ஒவ்வொரு பொதுமகனுக்கும் ஹதீஸை படிக்கலாம். இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறானா இல்லையா அல்லாஹ்? ஆனா பெரும்பான்மை முஸ்லிம்களுடைய நிலை என்ன? இந்த அபுகஸ்தனாலை பிரதேசத்தில் இருக்கிற ஏனைய சாதாரணமான முஸ்லிம்களுடைய நிலையில குர்ஆன விளங்க இயலாது, அப்படிதான் வச்சிருக்கிறாங்க. எங்களால குர்ஆன விளங்க இயலாது. ஆனா அல்லாஹ் எங்களுக்கு இந்த பாக்கியத்தை தந்தான், குர்ஆன விளங்கலாம்னு ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறான் இல்லையா? சுயமாக விளங்கலாம் அல்லது இன்னொருத்தர் துணையாக விளங்கலாம், எப்படியோ விளங்கலாம். தர்ஜுமாவை வாசித்து விளங்க முடியும் என்ற சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான்.
ஆனா ஒவ்வொருத்தரும் உள்ளத்துல கை வச்சு கேட்டு பாருங்க, நம்மட பக்கத்து வீடு அல்லது நம்மட வீட்டில் இருக்கக்கூடிய அடுத்த பெண்மணிகள், எங்களோடு பாடசாலையில் படிக்கிற அடுத்த மாணவிகள், இவர்களுக்கு இந்த விடயத்தை எடுத்து சொன்னோமா? குர்ஆன் ஒன்று இருக்கு, அதை விளங்கலாம், நீங்களும் வாசிச்சு பாருங்க, சரிசமா வாசி பாருங்க, விளங்குதா இல்லையா? இந்த அறிவை கொடுத்தோமா? எங்களுக்கு விரும்பினோம், எங்களுக்கெல்லாம் அந்த பாக்கியத்தை வந்தா அடுத்தவர்களுக்கு எந்த அளவு சொல்லிக் கொடுத்தோம்னு யோசிச்சு பாருங்க. புகாரி ஒன்று இருக்குது, முஸ்லீம் ஒன்று இருக்குது. புகாரி ஒன்று இருக்கு, சாதாரணமா புகாரி இருக்குது, முஸ்லீம் இருக்குன்றே தெரியும். ஆனா புகாரி இன்னைக்கு தமிழ் மொழியில வந்திருக்குது, முஸ்லிம் தமிழ் மொழியில வந்திருக்குது. அப்படிதானே? நமக்கெல்லாம் அந்த புகாரியை வாசிக்கிற வாக்கியம், முஸ்லிமை வாசிக்கிற வாக்கியத்தை தந்திருக்கிறாங்க. ஆனா நாங்க எத்தனை பேருக்கு சொன்னோம்? மிக தூரத்தை நான் சொல்லல, மிக தூரத்தை நான் சொல்லல. எங்கட வீட்டில் இருக்கிற அடுத்த பெண்மணிகளுக்கு சொன்னோமா? எங்கட குடும்பத்து பெண்மணிகளுக்கு சொன்னோமா? எங்கட சமூகத்து பெண்மணிகளுக்கு சொன்னோமா? எங்களோடு பாடசாலையில் படிக்கிற மாணவிகள், எங்களோடு வகுப்பறைகளில் சந்திக்கிற நன்றிகள், அவர்களுக்கு சொன்னோமா? என்ன சொல்றாங்க? சுருக்கம், தனக்கு விரும்புகிறவங்க தன்னுடைய சகோதரனுக்கு விரும்ப வேண்டும். சிறுக்கு விஜயத்துல நமக்கெல்லாம் ஒரு தெளிவை தந்திருக்கிறான் இல்லையா? சிறுக்க செஞ்சாலும் விஜயத்தை செஞ்சாலும் சிறுக்கு செய்யக்கூடாது, விஜயத்தை செய்யக்கூடாதுன்னு ஒரு விளக்கத்தை தந்திருக்கான். ஆனா நாங்க எத்தனை பேரு அடுத்தவர்களை காணுகிற பொழுது, ஒரு திருமண வீட்டுக்கு போனோம், இத்தனை பேர் இஸ்லாத்தை பேசுறோம், திருமண விழா இஸ்லாம் பேசக்கூடாது, அப்படிதானே? அப்படிதான் நம்ம நிலைப்பாடு இருக்குது. இது சந்தோஷமான நிகழ்வு, இங்க வந்து கல்யாணம் தான் பேசணுமே தவிர இஸ்லாம் பேசக்கூடாது. இத்தனை பேர் பேசினோம் நம்ம, இப்படிதானே? நீங்க நடத்துற கல்யாணம் குர்ஆன் ஹதீஸுக்கு முரணானதுன்னு பேசினோமா? தெளிவுபடுத்தினோமா? ரசூலுல்லாஹ்வுடைய திருமணத்தில் சீதனம் இல்லை, ரசூலுல்லாஹ்வுடைய திருமணத்தில் பெண் வீட்டு சாப்பாடுகளை சொன்னோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப நம்ம தனக்கு விரும்புவதை தன்னுடைய சகோதரர்களுக்கு விரும்பினோமா? தன்னுடைய உறவுகளுக்கு விரும்பினோமா? ஒவ்வொருத்தரையும் யோசிச்சு பாருங்க. அடுத்த பக்கத்துக்கு நான் சொல்கிறேன், எங்களை வழிகேடுன்னு நினைக்கிறவங்க தானே இந்த அமுகத்தோட நிறைய இருக்கிறாங்க. எங்களை வழிகேடுன்னு நினைக்கக்கூடிய உலமாக்கள், எங்களை வழிகேடுன்னு நினைக்கக்கூடிய பள்ளி நிர்வாகங்கள், எங்களை வழிகேடு என்று நினைக்கக்கூடிய இஸ்லாமிய ஈமானிய உறவுகள் அந்த அமுகத்தோட நிறைய இருக்குது. அது ஒரு நாள் எங்களை பிடிச்சி நீங்க ஏன் நம்ம இப்படி எல்லாம் பேசுறீங்க? குர்ஆன் ஹதீஸுக்கு முரணே ஒரு நாள் எடுத்து காட்டியிருக்கிறாங்க. நான் சும்மா கேட்கிறேன், இப்படிதானே? இந்த பள்ளியில நடக்கிற சும்மால கலந்து கொள்ளக்கூடாதுன்றதுதான் அடுத்த முஸ்லீம்கள நிலைமை. அப்ப அது கிழமையில ஒரு சும்மாவை நாங்க நடத்துறோம். நம்மள வழிகேடுன்னு சொன்னா ஒரு நாளையில வந்து நீங்க நடக்கிறது சும்மா இல்ல, இன்றைக்கு குர்ஆன் ஹதீஸ் சாதாரண ஒரு நாள்ல சொல்லியிருக்கிறாங்களா? நான் சும்மா கேட்கிறேன். ஆனா இந்த அபூபக்கரை சேர்ந்த குர்ஆன் ஹதீஸை பேசின உலமாக்கள், அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும், அவர்கள் போய் முடியுமானவர் பேசியிருக்கிறார்கள், கடிதங்களை எழுதி தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரையில் நான் தனிப்பட்ட ரீதியில் இந்த நிர்வாக அங்கத்தவர்களில் சிலரை அழைத்து சென்று இங்க இருக்கிற மதரசாவிலே கலைத்திருக்கிறேன், சிறுக்கு சம்பந்தமாக கலைத்திருக்கிறேன், ஒரு கலந்துரையாடலுக்கு அழைத்திருக்கிறேன், இல்லாமல் இல்லை. நாவலக்குடி பிரதேசத்தை பொறுத்தவரையில் தனிப்பட்ட ரீதியில் பள்ளி நிர்வாகங்களை சந்தித்து நான் பேசியிருக்கிறேன். ஏன் எங்களை வந்து நெருங்கக்கூடாது? நம்ம கிட்ட வழிகள் இருந்தால் ஏன் எங்களுக்கு அதுதான் எல்லாருக்கும் ஆசை. எல்லாருக்கும் தனக்கு நல்லது கிடைக்க வேண்டும், தனக்கு சுவர்க்கம் கிடைக்க வேண்டும், தனக்கு நல்லது, இதான் ஆசை. ஆனா இஸ்லாம் என்ன சொல்லு? உனக்கு விரும்புவதை நீ அடுத்தவனுக்கு விரும்பும். அப்படி விரும்பவே கேட்டவனு பேசலாமா இல்லையா? நீங்க நடக்கிற சும்மா பிளாண்டு ஒரு நாள் ஒரு கடிதம், ஒரு லெட்டர் வந்திருக்கிறாங்க பள்ளிக்கு. நான் கேட்கிறேன், ஏன் இப்படி எங்களை நாங்கள் வழிகேடு என்று நீங்கள் நினைத்தால் இந்த அபூபக்கரில் வாழுகிற ஈமானிய உறவுகள், இஸ்லாமிய உறவுகளை அழைத்துத்தான் நான் சொல்கிறேன். எங்களை வழிகேடு நரகவாதிகள் என்று பார்த்தால் எங்களை திருத்துகிற கடமை உங்களுக்கு இல்லையா? ஒரு லெட்டர் யாருக்கும் உங்களை சும்மா இத்தனை பிழை இருக்குது, குர்ஆன் ஹதீஸுக்கு முரணா நடக்கிறீங்க, நீங்க 5 நேரம் சொல்லுவீங்க, உங்களுக்கு தொழுகையில் எவ்வளவு பிழை இருக்குது, ஒரு கடிதத்தை வச்சாலும் எங்களை திருத்த முயற்சி செய்யறாங்க. என்ன செஞ்சோம் நம்ம? சும்மா கேட்கிறேன், பொதுமட்டத்தில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்றேன். நீங்க ஒவ்வொருத்தரும் என்ன ஆசை வைக்க வேண்டும் என்றால், தனக்கு விரும்புகிறவங்க தன்னை சகோதரர், அது உலக விஷயத்தை நாங்க விரும்பிடுவோம். உலக விஷயம் நான் விரும்பிட்டு போயிடலாம். நான் உடுக்கிற மாதிரி அடுத்தவங்க உடுக்கணும், நான் தின்ற மாதிரி அடுத்தவங்க தின்னோடும் விரும்புங்க. அது தாராளம், அதுவும் அந்த அதில் அந்த நேசம் வர வேண்டும். அது எல்லாத்துக்கும் முன்னால எனக்கு விரும்புகிற சுவர்க்கம் அடுத்தவனுக்கு கிடைக்க வேண்டும், எனக்கு நான் விரும்புகிற நேர்வழி ஹிதாயத்து அடுத்தவனுக்கு கிடைக்க வேண்டும். அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா என்ன முயற்சி செஞ்சோம்? என்ன முயற்சி செய்தோம்? எனவே
இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு முஸ்லிம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் சுயநலவாதியாக இருக்கக்கூடாது. அடுத்தவனுக்கு நலவை நினைப்பவனாக, அடுத்தவனுக்கு நல்லவை விரும்புவனாக இருக்க வேண்டும். இது ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமை என்பதை நாங்கள் ஒவ்வொரு உள்ளத்தில் ஆழமாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு பார்க்கிறோம், இன்றைக்கு சமூகத்தில் எத்தனையோ விதமான பாவங்கள், எத்தனையோ விதமான அநியாயங்கள் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கின்றன. ஒரு படம், ஒரு நாடகம். இன்றைக்கு நான் நினைக்கிறேன், படத்தை பார்க்கிறவங்களுக்கு கூட தெரியும், இது என்னைய சீரழிக்கலாம், எந்த குடும்பத்தை தெரியுமா தெரியாதா? தனக்கே ஒரு சில கட்டங்களில் முஸ்லிம்கள் தனக்கே நலவை நினைப்பதில்லை. அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. தனக்கே நல்லதை நினைக்கிறது இல்லை. அதை படம் பார்க்கிறது தன்னை சீரழிக்குது, தந்த கொஞ்சாதிக்குள்ள குட்டியை சீரழிக்குது, தந்த சமூகத்தை சீரழிக்குதுன்னு அதை விட்டுடுவோம் என்ற ஒரு எண்ணம் வாழதில்லை. ஆனா ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை என்னதான் சொன்னாலும் நீங்க நல்லா பாருங்க, படம் பிசினஸ் பண்ண ஒரு முஸ்லிம் படச்சீடிகளை கொள்வனவு செய்து விற்பனை செய்கிறான். அந்த முஸ்லிமோட போய் கேளுங்க, இது ஹராமா ஹலாலான்னு மட்டும் கேளுங்களேன். அந்த முஸ்லிம் சொல்லுவாங்க, ஹராம் தான், என்னதான் செய்ய சொல்லியா இருக்கு, இந்த நல்ல வருமானம் கிடைக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் ஒரு முஸ்லிமுடைய அட்டி மனதில் இருக்கக்கூடியது இந்த படம் என்பது, நாடகங்கள் என்பது சமூகத்தை சீரழிக்கும். அப்படின்னா தனக்கு கெட்டதான் நினைக்கிறான். அப்ப இதை விற்கலாமா? நான் சும்மா கேட்கிறேன், இதை விற்கலாமா? இதை அடுத்த முஸ்லிமுக்கு சந்தோஷமா கொடுக்கலாமா? ஒரு படச்சீடியை கொண்டாந்து இதுக்கு என்ன நிலைமை தெரியுமா? ஒரு 60 ரூபா, ஒரு 100 ரூபா கொடுத்து ஒரு படச்சீடியை வாங்கிடுவாரு. தானும் பார்க்கிறது, பார்த்து 10 நண்பர்களுக்கு கொடுக்கறது, நீயும் பார்த்து தானும் கெட்டு அடுத்தவர்களையும் கெட்டு சமூகத்தையும் கெடுக்கிறதே இல்லை. ஒரு முஸ்லிம் இந்த வேலையை செய்யலாம். நான் கேட்கிறேன், தன்னையே நரகத்துக்கு கொண்டு போய் அடுத்தவர்களை நரகத்துக்கு இட்டு செல்ற ஒரு வேலையை ஒரு முஸ்லிம் செய்யலாமா? ஒரு போதும் செய்ய முடியாது. உண்மையான முஸ்லிம் ஒரு போதும் செய்ய முடியாது. சிகரெட் இருக்கு, சிகரெட்டை செஞ்சவனே எழுதி போட்டா உங்க நலனுக்கு தீங்கு. சிகரெட்டை குடிக்கிறவங்க கேளுங்க, என்னதுக்கமா குடிக்கிற ஹலாலான்னு கேளுங்க, குறைஞ்சபட்சம் மக்ரூ உண்டாவது சொல்லி போயிடுவாங்க. குறைஞ்சபட்சம் ஆனா சுத்தமா ஹராம். இன்னைக்கு நீங்க மகாரகமா ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தா இந்த சிகரெட்டுக்கு உடமாப்பர் பத்துவா தர தேவையில்ல, நீங்களே கொடுத்துருவீங்க. இல்லைங்களா? எங்கட நாட்டு ஜனாதிபதியே கொடுத்தாரு. அப்படிதானே? சிகரெட்டை நான் விற்க கூடாதுன்னு கொடுத்தாரு. ஆனா அவங்ககிட்ட இஸ்லாம் இல்ல, அல்லாத பயம் இல்ல, அதனால அனுமதி கொடுத்து வச்சிருக்கிறாங்க மறைமுகமா. ஆனா சிகரெட் உடலுக்கு தீண்டா இல்லையா ஒரு முஸ்லிமுக்கு தெரியும். அப்ப நான் சிகரெட் குடிச்சா என் உடம்புக்கு தீங்குன்றது தெரியும். இதை விற்பனை செய்யலாமா? இதை கொள்வனவு செய்யலாமா? யோசிச்சு பாருங்க. சும்மா கேட்கிறேன், ஒரு முஸ்லிம் தன்னுடைய கடையில சிகரெட் விற்பானா? சில கடைக்கு நீங்க போய் பாத்தீங்கன்னா அந்த கடையில கொஸ்து, அந்த கடையில முதலாளி சிகரெட் குடிக்கவே மாட்டாரு. அவருக்கு நல்லா தெரியும் ஹராம் உண்டு. ஆனா ஹோட்டல் என்ன செஞ்சு வச்சிருப்பார், சிகரெட்டை விற்கிறதுக்கு வச்சிருப்பார். ஆனா அவரோட நோக்கம் என்ன? சிகரெட் இருந்தாதான் 2 பேர் கூட கடைக்கு வராங்க, கொஞ்சம் லாபம் கூட கிடைக்குது சொல்றாங்களா? பொதுமக்களை சொல்றேன். அவர் முஸ்லிம் இப்படி யோசிக்கலாமா? தனக்கு வருமானம் கிடைக்கிறது, தனக்கு லாபம் கிடைக்கிறது என்பதற்காக ஒரு முஸ்லிமை இந்த உலகத்தில் பாதித்து மறுமையில் நரகத்துக்கு இட்டு செல்வ பாவத்துக்கு துணை போகலாமா? யோசிச்சு பாருங்களேன். அப்ப எப்படி ஒரு முஸ்லிம் தனக்கு லாபம் கிடைச்சா போதும், அடுத்தவன் எப்படி கெட்டு போனாலும் பரவாயில்லன்னு ஒரு வேலையை செய்யலாமான்னு கேட்கிறேன். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த முஸ்லிம்களுடைய பொருளாதாரம் அப்படியே தளர்ந்துகிட்டு இருக்குது. காரணம் என்ன தெரியுமா? இந்த முஸ்லிம்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு விதமான சுயநலம் கலந்து போயிருக்கிறது. அதை ரசூலுல்லாஹ் கியாமத் நாளைக்குரிய அடையாளமாக சொன்னாங்க. எப்படி சொன்னார்கள்? மனிதர்களுக்கு ஒரு காலம் வரும். நபிகளார் முன்னாடியே சொல்லிட்டு போறாங்க, மனிதர்களுக்கு ஒரு காலம் வரும். அந்த காலம் வந்து விட்டால் ஒரு மனிதன் தனக்கு வரக்கூடிய கல்வி, தனக்கு வரக்கூடிய பொருளாதாரம் ஹலாலான வழியில வருதா, ஹராமான வழியில வருதான்னு பார்க்கவே மாட்டான். புகாரில வார ஹதீஸ். அது என்ன நினைப்பான்? தனக்கு வருமானம் கிடைச்சா போதும், தனக்கு லாபம் கிடைச்சா போதும், அதை மட்டும்தான் யோசிப்பான். இப்படிதானே? இந்த சுயநலத்தினால் பொருளாதாரத்தை தனக்கு திரட்டிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு அந்த சுயநலத்தினால் எவ்வளவு பெரிய பாதிப்பெல்லாம் வந்திருக்குது. ஒரு சில உதாரணங்களை சொல்றேன் பாருங்க. இந்த வீட்டுக்கு நான் ஒரு அல்மாரி வாங்க வேண்டும், கபட்னு சொல்லுவோம் தானே, கொண்டு வாங்கணும். இன்னைக்கு நீங்க பஜார்ல போய் பார்த்தா ஒரு 19,000, 20,000, 30,000, 40,000 போகும். சரி, அந்த 20,000 அல்மாரி வாங்குவோம். எனக்கு வந்து இப்ப அந்த அல்மாரியை வாங்குறதுக்கு வசதி இல்லை.
எனக்கு ஒரு 5000 இருக்கு. இந்த 5000 நான் ஒரு கடைக்கு போனா நான் மாட்டு மருத்துவரோட கடையை பத்தி சொல்லவே இல்லை. எங்களுடைய முஸ்லீம்கள் ஈமானிய உறவுகள் சுயநலத்தை விரும்பக்கூடாத பிறநலன் நாடக்கூடிய ஒரு முஸ்லிமை பற்றி நான் சொல்கிறேன். 5000 ரூபாவை கையில வச்சுக்கிட்டு அந்த பொஞ்சாதி புள்ள குட்டியில உடுப்பெல்லாம் அல்மாரியில பாதுகாக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஒரு கடைக்கு போறான். கடைக்கு போய் எனக்கு இப்படி ஒரு அல்மாரி வாங்கணும், 5000 ரூபாய் தான் கையில இருக்குது, ஒரு 3 மாசம் அவகாசம் இருக்க, அடுத்த 10000 கட்டிடுறேன், இந்த அல்மாரியை தாங்கன்னு கேட்டா ஒரு புறநலன் நாடக்கூட என்ன விரும்பணும்? நான் சும்மா கேட்கிறேன். கடை வைத்திருக்கக்கூடிய என்ன ஆசைப்படுவான்? ஏண்ட வீட்டுக்கு நல்ல ஒரு அல்மாரி இருக்கணும், ஏண்ட வீட்டுக்கு வசதியான ஒரு அல்மாரி, அப்படி யோசனை தானே தனக்கு விரும்புகிறான். அது உனக்கு 5000 இருக்குது, சரி 20,000 அல்மாரியை நான் 20,000க்கே தாரேன், 3 மாசத்துல 20,000 கட்டி முடிச்சிருன்னு சொன்னா இது பிறர் நலன் நாடுறான்னு அர்த்தம். அப்படித்தானே? ஒரு பணக்காரன் 20,000 வந்து தூக்கிட்டு போயிடுவான். ஒரு கஷ்டவாதி பொருளாதார வசதி இல்லாதவன் சின்னதுல மிச்சம் முடிச்சு 5000 சேர்க்கிறான். அவன் தான் வந்து என்ன கேட்கிறான்? தவணைக்கு சாமம் கேட்கிறான். ஆனா மனுஷனை யோசிக்கிறான், கஷ்டவாதி வந்திருக்கிறான், அவனுக்கு ஒரு 5000 குறைச்சு கொடுக்கறதான்னு பார்த்தா இல்ல, 3 மாசத்துல நீ கட்டுறதாயிரம் 25,000 கட்டுன்னு சொல்றான். நடக்குதா இல்லையா? அது சமூகத்துக்கு அடுத்தவனுக்கு நல்லது நினைக்க சொன்ன இஸ்லாத்தில் இருந்துகிட்டு அடுத்தவனுக்கு நல்லவனான சொல்ற இஸ்லாத்தில் இருந்து விட்டு எங்கடா சந்தர்ப்பம் கிடைக்கிறது பார்த்து அடுத்தவனை சுரண்டுறது, அடுத்தவனை சொத்து அப்படி புரிஞ்சு எடுக்கிறது, அல்லாப்பா நடக்குதா இல்லையா? ஆனால் இஸ்லாம் என்ன சொல்றது? உனக்கு விரும்புகிற ஒன்று அடுத்தவனுக்கு நீ விரும்பும். அப்படிதானே? இப்படி பரவலாக பொருளாதார ரீதியாக பார்த்தால் ஏமாற்றும், கலப்படமும் சதிமோசமும் சுரண்டனும் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பாருங்க, நீங்க இந்த மேட் இன் சைனா இருக்குதானே, எல்லாரும் நினைக்கிறாங்க சைனா மோசம் உண்டு. மேட் இன் சைனாவை பார்த்ததோட சாமன் எடுக்க பயம். என்ன சைனா சாமன் என்ன பொலிட்டிக் வரும், சைனாவுக்கு ஏசுறாங்க. சைனாவுக்கா ஏசணும் நம்ம? சைனாவுக்கா ஏசணும் நம்ம? இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, வெளிநாடுகளுக்கு போய் பார்த்தால் அதிகமாக இருக்கக்கூடியது மேட் இன் சைனா தான். ஆனா வெளிநாட்டோட சைனாவை பார்த்தா நல்ல சாமானா இருக்குது. இங்க வந்து சைனா சாமான பார்த்தா பொலிட்டிக் ஒழுங்கா இருக்குது. லோக்கல்லையும் லோக்கல். என்னன்னு நினைக்கிறீங்க? என்னன்னு நினைக்கிறீங்க? சைனாவை பொறுத்தவரை நல்ல தலைவர் ஒரு நாடு. இது என்ன செய்யறாங்க சொன்னா, அங்க போய் நம்ம பொருளுக்கு தானே விலை கேட்போம், பொருளுக்கு தானே விலை கேட்போம். ஆனா அங்க போய் இவங்க சொல்றது என்னன்னா, இந்த விலைக்கு எனக்கு சாமம் வேணும், இந்த விலைக்கு எனக்கு சாமம் வேணும் அப்படின்னு அவன் உடனே என்ன செய்வான்? 50,000 பொறுமதியா ஒரு சாமனை 5000 பொறுமதி கழிச்சு கொடுப்பான். நல்லா இருக்குமா கெட்டதா இருக்குமா? நான் கேட்கிறேன். இந்த மாதிரி ஏமாற்று விற்பனை செய்து அடுத்த மனிதர்களை பாதிப்புக்குள் உள்ளாக்குகின்ற என்னுடைய ஈமானிய உறவுகள், இஸ்லாமிய உறவுகளை அழைத்து கேட்கிறேன். நபிகளார் என்ன சொன்னார்கள்? உனக்கு விரும்புவதை அடுத்தவனுக்கு விரும்பாதவரை நீ மூமியாக முடியாது என்று சொன்னார்கள் அல்லவா? இந்த ஹதீஸை வச்சு கொண்டு பாருங்க. எனக்கு ஒரு ரைஸ் குக்கர் வேண்டும், என்னுடைய வீட்டுக்கு ஒரு ரைஸ் குக்கர் வேண்டும். நான் முதலாளி மாத ஆட்சியார் மாத பார்த்து கேட்கிறேன், நான் எங்கட வீட்டுக்கு வாங்கக்கூடிய ரைஸ் குக்கரை நாங்கள் எப்படி வாங்குவோம்? செகண்ட் குவாலிட்டின்னு தெரிஞ்சா வாங்குவோமா? 6 மாசம் கேரண்டி, 6 மாசம் கேரண்டி தான் வரைக்கும் 6வது மாசம் என்ன செய்யும்? பெரும்பாலும் தலை போடும், செத்து போயிடும். இந்த 6 மாசம் கேரண்டி உள்ள ஒரு சாமானை நாங்க எங்கட வீட்டுக்கு வாங்குறோம். ஆனா நல்லா தெரியும் 6 மாசத்துக்கு உடையும். வாங்குவோமா? வாங்க மாட்டோம். சந்தையில செகண்ட் குவாலிட்டின்னு விளங்கு, நல்லா செகண்ட் குவாலிட்டி, வாங்குவோமா? வாங்க மாட்டோம். எங்களுக்கு நாங்க விரும்புறது நல்லா இருக்கும், நல்லா கொட்டியா இருக்கும். ஆனா அடுத்தவன் வந்து என்ன செய்யறான்? உங்கள்கிட்ட ஒரு ரைஸ் குக்கர் கேட்டா நல்லா தெரியும் இது என்ன ஆக குறைஞ்சதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நல்ல சாமான் நல்லா பாதிக்கலாம் அப்படின்னு எனக்கு தலையில கட்டி விடுது. விலையை போய் பார்த்தா என்ன தெரியுமா விலை? நல்ல சாமானுக்கு 5000 ரூபான்னு இந்த லோக்கலும் 5000 ரூபாய் தான் போடுது. சர்வசாதாரணமா நடக்குது. அல்லாஹ்வை பயந்து இந்த பிசினஸ் செஞ்சு கொண்டு போர் பண்ணி கேட்கிறாங்க. மௌலவி, ஒரிஜினல் குவாலிட்டியில பேருக்கு நம்ம என்ன செய்யறோம்? லோக்கல் குவாலிட்டியில பேர் அடிச்சு சாமனை கொண்டு வந்து ஒரிஜினல் விலைக்கு விற்கலாம், இது கூடமான்னு கேட்கிறாங்க. நபிகள் சொன்னார்கள், மண் கஷ்ட படைத்த மீதி, யார் ஏமாற்றுகிறானோ, யார் சதி செய்கிறானோ அவன் என்னை சார்ந்தவன் அல்லன்னு சொன்னார்கள். ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அடுத்தவனுக்கு சதி செய்யக்கூடாது. ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அடுத்தவனை ஏமாற்றக்கூடாது. சும்மா கேட்கிறேன், இத்தனை பேர் நம்ம இந்த தொழிலாக செஞ்சு கொடுக்குறாங்க. இதுதான் தொழில். சைனாக்கு போய் சாமம் கொண்டு வான்னு சொன்னா
சைனாக்கு போய் அவன் சொல்ல இந்த வரைக்கும் சாமான் தான். ஒரு கிழமை இருந்தா அவன் அடிச்சு கொடுத்தான். அதை அப்படியே கொண்டு வரது ஒரிஜினல் வேலை, ஒரிஜினல் பேர் இட்டு போயாச்சு. நான் கேட்கிறேன், இதை ஒரு பூமியும் செய்யலாமா, ஒரு முஸ்லீம் செய்யலாமா? தங்கம் இன்னைக்கு அல்லாஹ் பயந்த நிறைய பேர் தங்க வியாபாரத்தை விட்டு போட்டாங்க. என் காரணம் தெரியுமா? அல்லாஹ் பயந்த நிறைய பேர் தங்க வியாபாரம் விட்டு போட்டாங்க. ஏன்னா தங்கம் என்ன செய்யலாம், நேர்மையா செய்யலாது. தங்கத்தை செஞ்சா ஏமாற்றத்தான் வேணும்ன்ற நிலைமை. 24 கேரட் 22 கேரட் அப்படியே 18 வரைக்கும் போகும். நீங்க தங்க வியாபாரம் பண்றவர்கிட்ட போய் தங்கம் ஒன்று செய்ய கொடுக்குறீங்க. உங்க எல்லாருக்கும் நசுமத்தோட ஏண்ட முஞ்சாதிக்கு நான் தங்கம் வாங்கணும். எப்படி வாங்குவேன்? நான் ஏண்ட கொஞ்சாதிக்கு நான் தங்கம் வாங்கினா எப்படி வாங்குவேன்? 24 கேரட் 22 கேரட் அப்படிதானே? ஒவ்வொருத்தரும் கைவச்சிகள் பாருங்க, அப்படித்தான் இருக்கும். எனக்கு நல்லதா இருக்கும். ஆனா நான் தங்க கடை வச்சா நீங்க தங்க மாலைக்கு தான் கேட்பீங்க. ஆனா 24 கேரட் 22 கேரட் தான் கேட்பீங்க. ஆனா அப்படியே அடிச்சுட்டு இருப்பாங்க. 22 கேரட்டுக்கு மேல மாலைய தலையில அடிச்சு வச்சிருக்கு. இன்னொரு கடையில போய் நிறுத்து பார்த்தா அல்லாஹ் ஆச்சரியமா இருக்குது. நிறுத்து பார்த்தா 18 கேரட் விட குறைவு. ஆனா அடித்த விலைன்னா 24 கேரட் விலை. நடக்கிறா இல்லையா சமூகத்துல? சமூகத்துல நடக்கிறா இல்லையா? இப்படி அடுத்தவன் சொத்தை சுரண்டி, அடுத்தவனை பாதிப்புக்குள்ளாக்கி, அடுத்தவனுக்கு தங்கத்தை பத்தி தெரியாதே ஏமாற்ற, அடுத்தவனுக்கு வெள்ளியை பத்தி தெரியாதே ஏமாற்ற. ஒரு முஸ்லீம் இப்படி இருக்கலாம்? ஒரு முஸ்லீம் இப்படி இருக்கலாமா? எனவே ஒரு முஸ்லீமை ஒரு மூமினை பொறுத்தவரையில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் சுயநலவாதியாக இருக்க மாட்டான். தனக்கு விரும்பக்கூடிய ஒன்றை அடுத்தவர்களுக்கு விரும்பக்கூடிய. எனவே முதல் விஷயம் மறுமை சம்பந்தப்பட்டது. உலகத்தில் நாங்கள் எல்லா முஸ்லிம்களும் விரும்புகிறது மறுமைதான். உணர்த்தவர்கள் வெற்றி பெறணும், நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெறணும். இந்த அடிப்படையில் நாங்கள் ஆசை வைப்போம். இந்த உலகத்தில் நான் பாடுகிற பொழுது இலக்கப்படி சுவர்க்கத்தை விரும்புவேணும், இலக்கப்படி நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெறணும். இதே சிந்தனை எல்லாருக்கும் போகணும். எல்லாரும் சுவர்க்கத்துக்கு போகணும், நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு ஒரு சிந்தனை இருந்தா அன்பா இஸ்லாமிய சகோதரர்களே நிறைய நம்ம தவ்வா செய்வோம். அடுத்தவர்களுக்கு நல்லதை சொல்லுவோம், அடுத்தவர்களுக்கு மார்க்கத்தை சொல்லுவோம். அதனாலதான் நபிகளா சொன்னாங்க, என்னைய பற்றி உனக்கு ஒரு செய்தி சொன்னாலும் எடுத்து சொல்லிட்டு போனாங்க. 2வது விஷயம், உலக விவகாரங்கள்ல எங்களுக்கு எதை விரும்புவோமோ அடுத்தவனுக்கு அதை விரும்புவோம். இன்னொரு உதாரணத்துக்கு சொல்றேன். நிறைய பிரச்சனை இருக்கிற ஒரு விஷயம். ஏண்ட காணி ஒரு 10 பேஜஸ் காணி. இந்த 10 பேஜஸ் காணியில ஒரு அடியை அடுத்தவன் குடிக்கிறத நாங்க விரும்புவோமா? ஏண்ட காணியில ஒரு அடியை அடுத்தவன் குடிக்கிறத விரும்புவோமா? விரும்ப மாட்டோம். அப்படித்தானே? யாருமே விரும்புறது இல்லை. ஆனா நான் என்ன செய்வேன்? அடுத்தவன் காணியில் ஒரு அடி குடிக்கின்றேன். நடக்கிறாங்க. எல்லாருக்கும் ஆசை ஏண்ட காணியில் அடுத்தவன் கையடிக்க கூடாது, ஏண்ட மாயில யாரும் கை வைக்க கூடாது, எல்லாருக்கும் விருப்பம். ஆனா அடுத்தவன் காணியை குடிக்க கூட எந்த சிந்தனை வருதில்லை. அடுத்தவன் காணியில ஏமாற்றி மரத்தை வைக்கிறது, காயனா ஒருத்தருக்கும் தெரியாம தேர்ந்தா வசிக்கிறது, ஒருத்தருக்கும் தெரியாம சினாப்டா வசிக்கிறது, இதுக்கெல்லாம் அனுமதி இருக்குதா? இதுக்கெல்லாம் அனுமதி இருக்குதான்னு கேட்கிறேன். அடே, கண்ட காணியில நடக்கக்கூடாதுன்னு எல்லாரும் விரும்புகிறோம். ஏன் அடுத்தவன் காணி அத்தனை இடங்களை வச்சு பார்க்கக்கூடாது? இப்படி ஒரு பொது சிந்தனை எல்லாருக்கும் இருக்கும் என்றால் சும்மா கேட்கிறேன், இந்த நாட்டில் பிரச்சனை இருக்குமா? இந்த ஊருக்கு பிரச்சனை இருக்குமா? இந்த குடும்பத்திற்கும் பிரச்சனை இருக்குமா? இன்னொரு பக்கத்துக்கு வரேன். நான் இதையே இன்னும் கொஞ்சம் சுலபமா உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். நானும் என்ன கொஞ்சம் திருமணம் முடிச்சு வாழ்ந்துட்டு கொள்கிறோம். எனக்கு என்ன ஆசை? ஏண்ட உமா அப்பா சந்தோஷமா இருக்கும். இது சுயநலமா இல்லையா? ஏண்டன்றது சுயநலம். என்னையும் எந்த குடும்பத்தை யோசிக்கிறது சுயநலம். அப்ப எல்லாருக்கும் ஆசைன்னா ஏண்ட உமா வாப்பா தாத்தா தம்பி தங்கச்சி நானா எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். நல்ல சந்தோஷம், நல்ல விருப்பம். அதே நேரத்துல பொஞ்சாதிர உமா அப்பா பத்தி யோசிச்சு பார்த்திருக்கிறோமா? பொஞ்சாதிர குடும்பத்தை பத்தி யோசிச்சிருக்கிறோம். யோசிச்சு பாருங்க. யோசிக்கிறோம். ஒரு மாப்பிள்ளைய பொறுத்த வரையில உமா அப்பா எப்படி உமா அப்பாவோ திருமணம் முடிக்கிறதுக்கு ஹராமோ, அதே போன்றுதான் பொஞ்சாதி உமா அப்பாவும் திருமணம் முடிக்கிறதுக்கு ஹராம் தான் இருக்காங்க. சரியா? பொஞ்சாதியோட குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டா அவங்களோட உமா ஆட்டோமேட்டிக்கா மாப்பிள்ளைக்கு யாரு மருமகனுக்கு தாய் அந்தத்துக்கு போயிடுவான்னு இஸ்லாம். அப்ப அவங்க மதிக்கணுமா இல்லையா? நான் சும்மா பேசுறேன். அதே பிறகு பாருங்க, ஒரு பொங்கல் ஒரு மனைவி என்ன விரும்புவாள்? ஏண்ட உமா அப்பா சந்தோஷமா இருக்கணும், ஏண்ட சகோதர சகோதரிகள் சந்தோஷமா இருக்கணும். விரும்புங்க, இது நல்ல விருப்பம். ஏதோ உங்க மாப்பிள்ளைய பக்கத்துக்கு விரும்புவீங்களா? நீங்க மாப்பிள்ளை என்ன செய்யறாரு?
தான் கஷ்டப்பட்டு சம்பாதித்து எடுத்துக்கோங்க இந்த தள்ளிகளை இருந்து மாசம் ஒரு 1000 ரூபாய் தன் உமா அப்பாவுக்கு கொடுக்குறார். இதை யாரால கொடுக்க முடியல, ஒரு மனைவியால கொடுக்க முடியல. எப்படி சுயநலவாதி என்று பாருங்க. அதே நேரத்தில் அந்த உமா அப்பா கொடுக்குறா 2000 ரூபாய் கொடுத்தா நல்ல மழையா இல்ல? சும்மா கேட்கிறேன், இந்த நிலைப்பாடு இருக்குதா இல்லையா? ஒரு முஸ்லிம் இப்படி இருக்கலாமா? ஒரு மூமின் இப்படி இருக்கலாமா? நபிகாரத்தோட தனக்கு விரும்பக்கூடிய ஒன்றை தன்னுடைய சகோதரனுக்கு விரும்புவதுதான் உண்மையான மூவி. ஒரு உண்மையான மூவி எப்படி இருக்கணும்? ஒரு மனைவியை பொறுத்தவரை எப்படி இருக்கணும்? இந்த பாருங்கப்பா, எங்களை உமா அப்பாவுக்கு நீங்க கவனிக்காட்டி பரவாயில்ல, உங்களை உமா அப்பாவுக்கு கொடுங்க, உங்களை சகோதரனுக்கு கொடுத்தடுங்க. இப்படி சொல்றவளா இருந்த பூமி ஒரு இஸ்லாமிய பெண்மணி, ஒரு நல்ல மனைவி, ஒரு சாலையான மனைவி, ஒரு மாப்பிள்ளை கொடுக்கணும். இந்த பாருங்கப்பா, நான் எந்த உமா அப்பாவும் கொடுக்குறேன், நான் இதை ஒரு உமா அப்பாவுக்கு கொடுங்க. இப்படி இருந்தால் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை வருமா? சும்மா கேட்கிறேன். குடும்ப வாழ்க்கையில எவ்வளவு சந்தோஷமா இருக்கு யோசிச்சு பாருங்க. ஆனா நிறைய இஸ்லாமிய குடும்பம் நாங்க சொல்றோம், ஒரு முஸ்லிமான பெண்மணின்னு சொல்றோம், அபாய போட்டிருக்கிற இஸ்லாமிய ஆடையோட வர சந்தோஷம். ஆனா அந்த இஸ்லாமிய உடுப்பை தாண்டி உள்ளுக்கு என்ன இருக்குது, அந்த உள்ளத்துல என்ன இருக்குது, சுயநலம் இருக்குதா பிறர் நலம் இருக்குதா யோசிச்சு பாருங்க. இன்னொரு உதாரணத்தை சொல்றேன்னா, இது நிறைய நடக்கும். பள்ளி ஹஜ்ரத்துக்கு சாப்பாடு கொடுக்கிறது இப்படிதானே, அதுல ஓரளவு பரவாயில்ல. ஒரு பெரும்பாலும் இந்த பள்ளி ஹஜ்ரத் மார்க்க போய் கேட்டா கஷ்டவாதிகள் நல்ல சாப்பாடு தராங்க, பணக்காரவங்களோட சாப்பாடு தின்னவே இல்லாம இருக்குதுன்னு இருக்குது. பொதுப்படையா சொல்றேன், நான் பள்ளியில ஹஜ்ரத் இருந்து இல்லை, ஆனா பல பேர் ஹஜ்ரத் மார்க்க கத்துக்கிறது நீங்க நேற்று உஸ்மா வாங்கிட்டு நகரை எப்படி கடை வைக்கல, பொதுப்படையை வச்சு நான் சொல்றேன். எங்க நாங்க எப்படி சாப்பாடு விரும்புவோம்? நல்ல விருப்பத்தை பாருங்க. நீங்க உங்களுக்கு நீங்க எதை விரும்புவீங்க அதையே அடுத்தவனுக்கு கொடுத்து போறாங்க. நம்மளை விருப்பத்தை தாண்டி யோசிக்க தேவையில்லை. உங்களுக்கு இன்னைக்கு பவளைச்சி உங்களோட மனசுக்கு ஒரு கருவாடும் சம்பளம் தான் சின்ன விருப்பமா? வெள்ளரசி சோறும் ஒரு சம்பளம் ஒரு கருவாடும் ருசியான சாப்பாடு அப்படிதானே? உங்களுக்கு இதுதான் விருப்பமா? கொடுங்க, பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு பிரியாணி தான் விருப்பமா? உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி. ஆனா நிறைய பேர்னா ஹஜ்ரத்துல சாப்பாடு ஒரு 100 ரூபா கொடுத்தாச்சுடுவோமே, நீங்க ஹோட்டலுக்கு தின்னுங்க. ஹோட்டல் சாப்பாடு நீங்க விரும்புவீங்க? நான் கேட்கிறேன், ஹோட்டல் சாப்பாடு நீங்க விரும்பி தின்ற சாப்பாடா? ஹஜ்ரத்துல வரும்போது அப்படி யோசிக்கிறீங்க, உங்களுக்கு வரும்போது அப்படி யோசிக்கிறீங்களா? நான் சமூகத்தை வச்சு கேட்கிறேன்னா, இப்படி தன்னை மாத்திரம் சிந்திக்கக்கூடியவன், தன்னுடைய நலவை மாத்திரம் யோசிக்கக்கூடியவன் ஒரு சுயநலவாதியாகத்தான் இருக்க போகிறான். அவனை பொறுத்தவரையில் அவனை இஸ்லாம் ஒரு காலம் உண்மை முஸ்லீம் என்று சொல்லார், உண்மை முஸ்லீம் என்று சொல்லார். இதுவே நீங்க பாடசாலை மட்டத்தை கொண்டு போங்க, பாடசாலை மட்டத்துக்கு நீங்க கொண்டு போங்க. உதாரணத்துக்கு சொல்றேன்னா, நான் ஒரு ஆசிரியர், விஞ்ஞான பாட ஆசிரியர். நான் என்ன விரும்புகிறேன்? என்னுடைய பிள்ளை வரக்கூடிய ஓடவில்ல விஞ்ஞான பாடத்துல சித்தி அடைவாங்க ஆசைப்படுவேன், அப்படித்தானே? இந்த ஆசை பாடசாலையில படித்து கொடுக்குற ஆசிரியர் மாட்ட இருக்குது, அல்லாஹ் படித்தவங்கள்ட்ட இருக்குது, அல்லாஹ் படித்தவங்கள்ட்ட இருக்குது. பொதுப்படையா இருக்கிறான்னு கேட்டா எந்த அளவுக்குன்னு சொன்னா ஒரு சில மாஸ்டர் சொல்றாங்களா, இந்த மாதிரி மொத்தம் நீங்க படிச்சு தருவோம், எக்ஸ்ட்ரா வேணுமா வகுப்புக்குவா, எக்ஸ்ட்ரா வேணுமா வகுப்புக்குவா. டியூஷன்ல போய் தான் பாரு, கஷ்டவாரி எப்படி டியூஷன்ல படிப்பார்? பாடசாலைக்கு ஒரு சிலபஸ் இருக்குது, பாடசாலைக்கு ஒரு பாடத்திட்டம் இருக்குது, அந்த பாடத்திட்டத்துல எக்ஸாம் நடக்க போகுது. இப்படி இருக்கும் பொழுது அண்ணா போலீஸ் பண்றதுக்கு வேண்டாம், எத்தனை டியூஷனுக்கும் உங்க பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க பார்க்கலாம், பாடசாலையில் படித்துக் கொடுக்கப்படாத பல செய்திகள் அல்ல, நிறைய செய்திகள் டியூஷன் நோக்குலதான் நடக்குது. என் பாடசாலை புத்தகத்துல இல்லாத எத்தனை டியூஷன்ல நடக்குது இல்ல. அங்க ஒரு அளவு லிமிட் தான், அப்பதான் டியூஷனுக்கு ஆரோக்கியப்பட்டு வரும், அப்படிதானே? சும்மா கேட்கிறேன், நடக்குதா இல்லையா? எப்படி ஒரு சுயநலவாதி இந்த அநியாயத்தை பாடசாலைகள் பூர்த்தலாம், பாடத்திட்டத்தில் குறைபாடு செய்யலாம்? யோசிச்சு பாருங்க. ஏதோ இருக்கட்டும், எப்பொழுது சுயநலம் வருமோ, எப்பொழுது தன்னை மாத்திரம் பார்த்துக் கொள்ள ஒரு சிந்தனை வருமோ, அப்பொழுது சமூகத்தை பத்தி சிந்திக்கமான சமூகத்தில் அறிஞ்சு போகும். இன்னைக்கு டியூஷன் வகுப்பு அல்லாஹ் அக்பர், எல்லா பாடத்துக்கும் டியூஷன் வகுப்பு, எல்லா பாடத்துக்கும் பள்ளி கட்டி தான் படிக்க வேண்டியிருக்குது. இந்த உலகத்திலே இலங்கையை பொறுத்தவரை உலக அறிவு மட்டம் செயின் வச்சு பேரெழுதுகிற மட்டத்தில் மக்கள் நிறைய இருக்கிறாங்க. உலக மட்டத்தில் இலங்கை என்ன முதன்மையில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. அறிவு மட்டம் நீங்க டாக்டர் அப்படி இப்படிங்க தண்டை பேர் எழுதுறது, தண்டை கையில வைக்கிறது தான் உலகத்துல ஒரு முதன்மையில் இருக்கக்கூடிய நாடு இலங்கை. ஆனா இலவச படிப்பு
மிச்சம் வரவேற்கப்படுற நாடுகள். இந்த இலங்கை நாட்டுல நிறைய படிப்பை தள்ளி கொடுத்து தான் படிக்க வேண்டியது. அவங்களுக்கு பாடசாலையில எல்லா பாடம் அழகா நடக்குது. ஆனா வெளியே போய் நீங்க சீசன்ல படிக்கலண்டா பாடசாலை கல்வியை மாத்திரம் வச்சு உங்களால பாஸ் ஆக முடியாதுன்ற நிலைமை இருக்கு. அப்படி இருக்கவே இல்லையா? எனக்கு கேட்கிறேன். ஒவ்வொருத்தரும் அல்லாஹ் பயந்து வச்சுக்காருங்க, இல்லைங்களா? அல்லாஹ் பயந்து வச்சுக்கிறது இப்படி ஒரு நிலைமை இருக்கு. ஏன் காரணம்? இன்னைக்கு முஸ்லீம் பாடசாலைக்காக நிலைமை தெரியுமா? சமீபத்தில் ஒரு பிரின்சிபல் எனக்கு சொல்றார், பாருங்க முஸ்லீம் டீச்சர் மாறுற நிலைமைய அல்லாஹ் பயந்து கொள்றது யாரும் நான் சமூக பார்வையை சொல்றேன். நீங்க இந்த இடத்துல வச்சு நீங்க யாரும் யோசிக்காதீங்க. எனக்கிட்ட வந்தவர் சொல்லி எங்கிருந்து வந்துச்சு நீங்க யோசிக்க தேவையில்லை. ஒரு பின்தங்கிய பாடசாலைக்கு ஒரு ஆசிரியர் வரவழைக்கப்படுகிறார். அப்ப இவன் பாக்குறேன்னா கொஞ்ச காலம் ஒரு பாடசாலையில் இருந்தா தான் என்ன கிடைக்கும், டாக்டர் கழிச்சு போகலாம். ஆனா இவர் பாடசாலை பிரின்சிபல் ஆசிரியர்மார்களுக்கு தெரியாம இந்த பாடசாலையிலிருந்து கலந்து போய் நல்ல ஒரு பாடசாலைக்கு போறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறார். நடக்குது, நிறைய நடக்குது. நான் ஒரு உதாரணத்தை சொல்றேன், நிறைய நடக்குது. ஒரு சுயநல சமூக நலன் நடக்கூடியவர் சமூகத்தை பற்றி சிந்திக்க என்ன யோசிக்கணும்? இந்த பாடசாலை பின் தங்கி இருக்குது, எனக்கெல்லாம் அறிவை தந்திருக்கிறான், இந்த பாடசாலை முன்னேற்ற வேண்டும் ஒரு முயற்சியில் ஈடுபட நண்பர்களுக்காக கிடைக்காதா? சுவர்க்கம் கிடைக்குமா? இது நம்ம பெரும்பாலும் சுவர்க்கத்தை எதிர்பார்க்க கொடுங்கிறது இருக்குது. சமூகம் முன்னேறுமா இல்லையா? ஏன் யோசிக்க கூட இல்லை. எனக்கு இங்க வாடகை போறது கஷ்டம், நான் அங்க போனா எனக்கு நல்ல சொகுசு கிடைக்கும். இப்படி பாக்குறாங்க. தன்னை மாத்திரம் சிந்திக்கக்கூடிய ஒரு சமூகமா இருக்கிறாங்க. ஆனா இந்த முஸ்லீம் பாடத்தால் நிலைமை தெரியுமா? ஒரு பக்கம் முஸ்லீம்களை படிக்கிறாங்க, உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி போனேன், படிக்காததுனால முஸ்லீம் ஆசிரியர்களில படுத்து போகுது. இன்னொரு பக்கம் இருக்கிறவங்க கூட பெரிய ரெஸ்பெக்ட தான் பாக்குறது, பெரிய இடத்துல இருக்கொண்டு தான் பாக்குறது. இந்த கீழ்த்தரமான பாடசாலைகளை முன்னேற்றத்துக்கு எந்த நிலையும் இல்லை. இன்னைக்கு முஸ்லீம்களை பொறுத்தல ஒவ்வொரு ஊருக்கும் முஸ்லீம் பாடசாலை. ஆனா பாடசாலையில் அறிவு மட்டத்தை பார்த்தா கேள்விக்குறியில நிற்குது. காரணம் என்ன நினைக்கிறீங்க? சண்டை சுயநலம். மாசத்துக்கு 24,000 27,000 சம்பளம் கிடைக்குது, அது கிடைச்சா போதும், லீவு போடாம போவான். நான் சும்மா கேட்கிறேன், இந்த லீவு போடுறவங்க கூட எந்த அளவுக்கு சொன்னா சில பாடசாலைகள் நடக்கக்கூடியது பிரின்சிபல் கொஞ்சம் ஹிஸ்டிக்கா இருப்பார், டைமுக்கு ரெஸ்பாண்ட் வச்சுக்குவார். காலையில் 7:30 7:30 வரை ரெஸ்பாண்ட் அடிச்சுக்குவார். அடிச்சு அதுக்கு போற வாரங்களுக்கு எல்லாம் கல்வி வெற்றி பெறும் மாச சம்பளத்துல. ஆனா பிரின்சிபல் மாதிரி அடிக்க மாட்டான். கடைசி டீச்சர் வட்டப்போ அவர் ரெஸ்பாண்ட் அடிப்பாரு. எத்தனை மணிக்கு 7:30? ஒரு டீச்சர் வந்துருமா 10 மணிக்கு, 2:40 7:30. அவன் 10:30 வந்தாலும் 7:30 வந்தாலும் கல்விக்கு போயிடுவான். கேட்கிறேன், ஒரு சமூகத்தை விரும்புகிறவன், தனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று விரும்புபவன், தன்னுடைய பாடசாலையில் படிக்கிற பிள்ளை தந்த புள்ள குட்டி நல்லா இருக்கும் விரும்புகிறவன், இப்படி ஒரு அயோக்கியத்தனமான ஒரு வேலையை செய்யலாமா? பாடசாலை மட்டும் தாராளமா நடக்குது, நிறைய நடக்குது. நமக்கு அடுத்த பாடசாலைகள் நமக்கு பிரச்சனை அல்ல, முஸ்லிம் பாடசாலைகளை பற்றி சொல்லணும். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை சுயநலவாதியாக இருக்கக்கூடாது. இது ஒரு முஸ்லிமோடு நடந்து கொள்ள வேண்டிய கடமைகள்ல மிக பிரதானமான கடமை. எனவே ஒவ்வொருத்தரும் உள்ளத்துல கை வச்சு கேட்டு பாருங்க, என்னுடைய மனநிலை அடுத்தவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், அடுத்தவர்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று இருக்கிறதா பாருங்க. இருக்கிறது என்ற நாங்கள் எல்லா அடிப்படையிலும் ஒவ்வொரு உதாரணமா சொல்லலாம். நான் ஒரு சில உதாரணங்களை உங்களுக்கு விளக்கத்துக்காக சொல்லிருக்கேன். நீங்க எல்லாத்தையும் வச்சு பாருங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா உங்களோட வீட்டு முத்தம் எப்படி இருக்க விரும்புவீங்க? எவ்வளவு பல இருக்கணும், ஊட்டி சுத்தமா இருக்கணும். அந்த ஊட்டையை ஊட்டிட்டு ரோட்ல போடுறீங்க, நடக்குதா இல்லையா? ஒரு சில இடங்கள்ல ஊட்ட கொட்டுறது கடை வச்சிருக்கிறாங்க. நீங்க ஊட்ட கொட்டுறா என்ன செய்யணும்? அந்த இடத்துல மட்டும்தான் கொட்டணும். கொண்டு போயாச்சும் ஒரு வீசி, அது கூடையில விழுந்தாலும் சரி, ரோட்ல விழுந்தாலும் சரி, நடு ரோட்ல விழுந்தாலும் சரி, நம்ம இதை பார்த்து போயாச்சு. நடக்குதா இல்லையா? அட எங்களை வீட்டு குசிறி நல்லா இருக்கும்னு விரும்புகிறோம், எங்களை வீட்டு முட்டை நல்லா இருக்கும்னு விரும்புகிறோம். மக்கள் முத்தமாக பயன்படுத்துகிற இந்த பாதை ரோட்டோரம் ஊட்ட ஒத்தடம் நல்லா இருக்கும்னு விரும்பக்கூடாதா? ஒரு உண்மையான முஸ்லீம் எப்படி விரும்புவான்? எந்த வீட்டுல நான் ஊட்ட ஒத்தடம் இப்படிதான் இருக்கும்னு விரும்புறேன்னா அதே நீங்க ரோட்ல பாருங்க, ரோட் சுத்தமா தானே ஆட்டோமேட்டிக்கா சுத்தமாகும். இந்த ஒரு பிறர் நலன் நாடு, சமூக நலன் இல்லாம போன நேரத்துலதான்
அடுத்தவன் எப்படி கெட்டு போனாலும் நம்மளோட வீட்டுல உள்ள ஊட்ட எப்படியாவது வெளியே போகணும். அது எங்க போய் நிக்குதுன்னு பார்க்க மாட்டோம். நான் ரோட்ல நின்றாலும் சரி, காணொலி கிடைச்சாலும் சரி, இப்படிதானே. சில ஆட்களோட வேலையே கண்டா இந்த கான் இருக்கு, இந்த கான் உப்படியா ரோட்டு நல்லா இருக்கும், இப்படிதானே. கான் அடைச்சு போச்சுது, கான்ல போல தண்ணி ரோட்ல போனா ரோட் நாசமா போயிடும். சில ஆட்கள் ஊத்தைய வந்து கான்ல ஊத்துவாரு, ஊத்தைய வந்து கான்ல ஊத்தும். ஏன்னா மழை வந்தா அடிச்சு 2 நாளைக்கு மழை வராது என்ன நிலைமை, அதை பத்தி யோசிக்கிறது இல்லை, அப்படித்தானே. சாதாரணமா நடக்குது. எல்லாத்துக்கும் காரணம் தெரியுமா? சுருக்கம். ஒரு முஸ்லிம், ஒரு மூமின் சமூக நலன் நாடக்கூடியவனாக, பிறர் நலன் நாடக்கூடியவனாக இருந்தால் நிச்சயம் இந்த உலகமும் சந்தோஷமா இருக்கும், மறுமையிலும் வெற்றி பெறலாம். இதுதான் மூமின்களுக்குள்ள அடையாளம். எனவே ஒரு மூமின், ஒரு முஸ்லிம் இன்னொரு மூமினோடு, முஸ்லிமோடு நடந்து கொள்ள வேண்டிய விதத்தில் மிக பிரதானமான விதமாக ஒரு முஸ்லிம், ஒரு மூமின் சுயநலவாதியாக தன்னை மாத்திரம் சிந்திப்பவனாக இருக்க மாட்டான். பிறர் நலம் நாடக்கூடியவனாக, அடுத்தவர்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவனாக இருப்பான். இப்படி இருந்தால் இந்த உலகமும் நிம்மதி சந்தோஷமாக இருக்கும், மறுமை வெற்றிக்கும் காரணமாக இருக்கும். எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை பக்குவப்படுத்திக்கொள்ளும். முதலாவது நாங்கள் எங்களை தான் பக்குவப்படுத்துவோம். யாரும் உங்களிடாமலோ வாழ்ந்துக்கும். முதலாவது நீங்க உங்களதான் நரகத்திற்கு பாதுகாத்துக் கொள்ளும். 2வது வாகனி உங்களோட குடும்பத்தை பாதுகாக்கணும். அந்த அடிப்படையில ஒவ்வொருத்தருக்கு இருந்த இஸ்லாம் சொல்கிற, குர்ஆன் ஹதீஸ் சொல்கிற ஒரு பொதுநலவாதியாக, ஒரு பிறர் நலன் நினைக்கக்கூடியவனாக நான் இருக்கிறேனா, இருந்தால் சந்தோஷம். இல்லை என்றால் அப்படி ஒரு பரவலான பொதுமக்களை பற்றி, அடுத்தவர்களை பற்றி நல்லதை நினைத்து சிந்திக்கக்கூடியவனாக என்னையும் உங்களையும் நாடுகளும் மாற்றிக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அப்போதுதான் மறுமை வெற்றிக்குரிய மனிதர்களாக மாறலாம். எனவே வல்லவர் ரஹ்மான் என்னையும் உங்களையும் சமூக நலன் நாடக்கூடியவர்களாக, பிறர் நலன் நாடக்கூடிய உண்மையான முஸ்லீமாக தாழ்ந்து மரணிக்கிற வாக்கியத்தை தந்து என்னை உங்களை மரணிக்க செய்ய வேண்டும். வாக்கு தருவானா அல்ஹம்துலில்லாஹ்.